ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே, மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே, மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. மகிமை மகிமையே என் மனம் பாடுதே, மகிமை மகிமையே என் மனம் பாடுதே. மக்கள் மத்தியில் என்றும் மகிழ்ச்சி பொங்குதே, மக்கள் மத்தியில் என்றும் மகிழ்ச்சி பொங்குதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். சீயோன் பலனே, வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். சீயோன் பலனே, வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். ஜீவன் பலனும் நல்லாசீர்வாதமும், ஜீவன் பலனும் நல்லாசீர்வாதமும், நித்திய ஜீவன் என்றும் என்னில் ஓங்கி நிற்குதே. நித்திய ஜீவன் என்றும் என்னில் ஓங்கி நிற்குதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே, கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே, கர்த்தர் இயேசு ராஜன் என்றும். அல்லேலூயா என் ஆவி பாடுதே, அல்லேலூயா என் ஆவி பாடுதே. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே, ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றும் அவர் நம் தேவன். தேவ சாயல் சபையில் தோன்றுதே, தேவ நடுவில் நியாயம் செய்கிறார். தேவ சாயல் சபையில் தோன்றுதே, தேவன் நடுவில் நியாயம் செய்கிறார். தேவ சேவையே என் கம்பீர சேவை, தேவ சேவையே என் கம்பீர சேவை. தேவாவியில் நிறைந்து நானும் ஆடி பாடுவேன், தேவாவியில் நிறைந்து நானும் ஆடி பாடுவேன். ஆராதிக்க
இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம், ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை, என்றும் அல்லேலூயா துதி மகிமை. அல்லேலூயா துதி மகிமை, என்றும் அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை, என்றும் அல்லேலூயா துதி மகிமை. எல்லாரும் முழங்கால் படியிட்டு அந்த ராஜாதி ராஜா அப்படியே ஸ்தோத்திரிக்கத்தக்கவரை அப்படியே உயர்த்தி பாடுவோம். இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயமே, தாவீதின் குமாரனே, அப்பா உமக்கே
ஓசன்னா செலுத்தி உம்மை உயர்த்துகிற ஆண்டவர். நீர் வருகிறவர், ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், நீர் உயர்த்தப்படத்தக்கவர், உயர்த்தப்படத்தக்கவர் அப்பா. அப்படியே கர்த்தரை உயர்த்துவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை, கலக்கமில்லை, பயமும் இல்லை, கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. அப்பா, எங்களை தேடி வந்து எங்களை மீட்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கே எங்கள் மகிமையை ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒருவரே ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், அவர் ஒருவரே உயர்த்தப்படத்தக்கவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் எத்தனை இனிமையானது ஆண்டவரே. அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தரை உயர்த்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, நீர் நல்லவர், சர்வ வல்லவர். அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். துதி பலிகளை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானம் பூமியை படைத்தவரே, உம்மை வாழ்த்துகிறோம். ராஜாதி ராஜாவே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். கத்தாதி கத்தாவே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். அவரை உயர்த்த உயர்த்த, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த, அவர் நம்மத்திலே வாசம் பண்ணுகிறார், அவர் நம்மத்திலே உலாவுகிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். அப்படியே கர்த்தரை உயர்த்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் சகல அதிகாரம் உடையவர் ஆண்டவரே. அப்பா, உம்மை அன்றி அப்பா வேறு யாராலும் எதையும் செய்ய முடியாது அப்பா. அடைக்க கூடாதபடி திறக்கிறவர், திறக்க கூடாதபடி அடைக்கிறவர் நீர் அப்பா. ஹல்லேலூயா. ஓசன்னா கீதம் பாடிடுவே, உன்னத தேவன் உந்தனுக்கே. ஓசன்னா கீதம் பாடிடுவே, உன்னத தேவன் உந்தனுக்கே. துதி பலி ஸ்தோத்திரங்கள் தூயவர் உமக்குத்தான். துதி பலி ஸ்தோத்திரங்கள் தூயவர் உமக்குத்தான். மறுபடி சொல்லுவோம். துதி பலி ஸ்தோத்திரங்கள் தூயவர் உமக்குத்தான். துதி பலி
படைத்த தேவன், அவரை நாம் வாழ்த்தி போற்றுகிறோம். ஜீவன் தந்து நம்மை மீட்ட தேவன், அவரை நாம் உயர்த்தி பாடுகிறோம். நம்மை தேற்றுகிற ஒரு நல்ல நேசர், அவரை இந்நாள் நாம் உயர்த்தி பாடுகிறோம். இந்த வேளையில அப்படியே உணர்ந்து எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆண்டவரே, அப்பா, ஓசன்னா கீதம் உமக்காக நாங்கள் பாடி உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் உன்னத தேவன் நீர் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. துதிபலி ஸ்தோத்திரங்கள் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நீர் நல்லவர், வல்லவராக இருப்பதினாலே அப்பா நாங்கள் உயர்த்துகிறோம். நீரே உயர்த்தப்படத்தக்கவர், நீரே துதிக்கு பாத்திரர். எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி அப்படியே எல்லாரும் உணர்ந்து பாடுவோமா? வானம் பூமி படைத்தவரே, வாழ்த்தி உம்மை போற்றிடுவே. வானம் பூமி படைத்தவரே, வாழ்த்தி உம்மை போற்றிடுவே. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை உமக்கே. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை உமக்கே. ஜீவன் தந்து மீட்டவரே, ஜீவிக்கும் தெய்வம் நீர்தானையா. ஜீவன் தந்து மீட்டவரே, ஜீவிக்கும் தெய்வம் நீர்தானையா. ரட்சகரே, இயேசுநாதா, ஆராதனை உமக்கே. ரட்சகரே, இயேசுநாதா, ஆராதனை உமக்கே. என்னை தேற்றுபவரே, என்னை தேற்றும் நேசர் நீரே, எந்நாளும் என்னோடு இருப்பவரே. என்னை சுராஜா, எங்களை ஒவ்வொரு நாளும் தேற்றுகிறீங்க ஆண்டவரே. அப்பா, எங்க கண்ணீரை துடைக்கிறீங்க ஆண்டவரே. தாகம் தீர்க்கும் ஜீவ ஊற்றே, ஆராதனை உமக்கே. தாகம் தீர்க்கும் ஜீவ ஊற்றே, ஆராதனை உமக்கே. ஓசன்னா கீதம் பாடிடுவே, உன்னத தேவன் உந்தனுக்கே. ஓசன்னா கீதம் பாடிடுவே, உன்னத தேவன் உந்தனுக்கே. துதி பலி ஸ்தோத்திரங்கள் தூயவர் உமக்குத்தான். துதி பலி ஸ்தோத்திரங்கள் தூயவர் உமக்குத்தான். வானம் பூமி படைத்தவரே, வானம் பூமி படைத்தவரே, வாழ்த்தி உம்மை போற்றிடுவே. வானம் பூமி அகிலத்தையும் சிருஷ்டித்தவரானவரே, உம்மையே நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. உள்ளத்தினாலும் சொல்லுவோம். வல்லவரே, நல்லவரே, ஆராதனை உமக்கே. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை. மறுபடியும் சொல்லுவோம். வல்லவரே, நல்லவரே, ஆராதனை
நல்ல தேவனே, அப்படியே கொஞ்ச நேரமாக எழுப்பி நின்று ஆராதிப்போமா. ஹalleluya ஹalleluya. ஜீவன் தந்து எங்களை நீர் மீட்டவர் ஆண்டவரே, நீரே எங்கள் இரட்சகர் அப்பா, நீரே எங்கள் பரிகாரி தகப்பனே. ஹalleluya. எங்களை தேற்றிடும் ஒரு நல்ல தகப்பன் நீங்க ஆண்டவரே. அப்படியே அவரே உயர்த்துங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்படியே கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். அப்பா, நீர் எத்தனை நன்மைகள் எங்களுடைய வாழ்விலே செய்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, எங்களுடைய செயல்களிலே போதுமானவராக நீர் இருந்திருக்கிறீரப்பா. நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் நீர் வாய்க்க செய்திருக்கிறீர் தகப்பனே. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீர் நல்லவராக, சர்வ வல்லவராக, போதுமானவராக நீர் இருந்திருக்கிறீரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா, நீர் நல்லவர் ஆண்டவரே. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனை நல்லவர், எத்தனை எத்தனை நல்ல தகப்பன் நீங்க ஆண்டவரே. அப்பா, போராட்டம் நிறைந்த இந்த வாழ்க்கையிலே அப்பா, நீரே எங்கள் தஞ்சமாக, எங்கள் கேடயமாக, எங்கள் துருகமாக, எங்கள் நம்பிக்கையாக இருந்து அப்பா எங்களை பாதுகாத்து வந்தீரே. அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி உயர்த்தி எல்லா கரங்களை தள்ளி உற்சாகமா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. எல்லாரும் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஹalleluya. உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்தால் பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் கூடினார். கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்தால் பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் கூடினார். அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிடுவார், மகிமையினால் நம்மை மூடிடுவார். அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிடுவார், மகிமையினால் நம்மை மூடிடுவார். பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை திறந்த நேரம் பாவனுடைய மகிமை எங்கள் மத்தியில் இறங்கி வரட்டும் அப்பா. உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புவீராக ஆண்டவரே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. 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 கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அந்நிய வார்த்தைகளை எங்களுக்கு நீர் தருகிறீர் ஆண்டவரே. புதிய வரங்களை எங்களுக்கு நீர் தருகிறீர் அப்பா. தரிசனங்களினால் எங்களை நிரப்புகிறீர் ஆவியானவரே. கிருபை என்றும் அவர் கிருபை என்றும் உள்ளதே. அந்நிய பாஷைகள் தந்திடுவார், அக்கினி அபிஷேகம் ஊற்றிடுவார். அந்நிய
வானங்களை திறந்து ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நீர் தருகிறீர் ஆண்டவரே. வானத்தின் பலகணிகளை திறந்து நிறைவான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தருவேன் என்று சொன்னவரே, அந்த வேளையில பரலோகம் திறக்கும் பொழுது ஆவியின் அபிஷேகத்தை, அக்கினி அபிஷேகத்தை நிறைவா எங்களுக்கு நீ தருவீராங்க அப்பா. ஓ ரமலஹதரா வஸ்தரலஹதிகரலஹதரா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. 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 வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். ரமஹதரா வஸ்தரலஹதரா. ஓ ரமலஹதரா வலஹதிஹசிதமா. ஓ ரமலஹதரா நிமலஹதுரோ. ஓ வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே சுராஜா. உம்முடைய இரத்தத்தினாலே வல்லமை, உம்முடைய நாமத்தினாலே வல்லமை இயேசுவே இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. அக்கினி அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் அப்பா. தனித்தனியாக பேர் பேராக உம்முடைய ஆவியின் அபிஷேகம் எங்கள் மீது இறங்கி வரட்டும் அப்பா. ரேல மஹதரா போஸ்தன ஹதிகரன ஹதுரோ. ரேன மஹதிகரன ஹதுரோ. ரன்னலேல ஹதுரோ சந்தரால மஹதரா. ரே மஹதுரோ. ஓரால மஸ்தர மலஹதரமா. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீர். மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீர். ஒப்பர் வாலிபர் யாவரும் ஒப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை. அபிஷேகம் பெறாதவர்களும் கர்த்தரிடத்தில் கேளுங்க. ஆவியானவரே அப்பா, இந்த வேளையில் எங்கள் மீது பொழிந்திடுங்க அப்பா. எங்களை நிரப்புங்க அப்பா. முன்னால இருக்கிற பையங்க எல்லாரும் பையங்க ஸ்டைல எல்லாரும் கரங்களை தட்டி ஓ ரபா சந்தரமல ஹதரா ரிபால சந்தரல ஹதிகரல மஹதுரு ரோதரப சந்தனார ஹதிகரல ஹதரபா. ஒவ்வொருவரையும் அவர் நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ரபா சந்தரமல ஹதரா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை. நமஸ்தர மஹதரா ஓரமல ஹதரா மஸ்தர மஹதரா மஹதி கரல ஹதுரோ பிரேமர மஸ்தர மஹதரா. ஆவியானவரே எங்களை நிரப்பு, எங்களை நிரப்புவீராக. நமஸ்தர மஹதி கரல ஹதுரோ ஓரிமை ஹதரல ஹதரபா. அப்பா ஆண்டவரே, தரிசனங்கள் காண்பார்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா, நாங்கள் தரிசனங்கள் காணக்கூடிய கிருபைகளை தருவீராகப்பா. வரங்களை தருவீராகப்பா. தரிசனங்களை காண, சொப்பனங்களை காணத்தக்கதான ஒரு வல்லமை எங்களிடத்திலே காணப்படட்டும் ஆண்டவரே. ரீபேலாபோ சந்தரமல ஹதரபோ ஓரமல ஹதிகரல ஹதரா ரீபே சந்தரேல ஹதரபா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவி
அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்க உம்மால் கூடும் ஆண்டவரே. அடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவரே உம்மால் தரக்கூடும் ஆண்டவரே. சாப கட்டுகளை முறிக்க உம்மால் கூடும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய உம்மால் ஆகும் ஆண்டவரே. ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா. பூரா ரமா ராலா ஹசந்தா ராமா ஹதுரோ உபி கதரா உம்மாலே கூடுமையா, உம்மாலே கூடுமையா, உம்மாலே கூடுமையா, உம்மாலே கூடுமையா, உம்மாலே கூடுமையா, உம்மாலே கூடுமையா. உம்மாலே கூடு, உம்மாலே எல்லாம் கூடு, உம்மாலே கூடு. சந்தோஷம் தருவாரையா, 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 ரொம்ப ரொம்ப நல்லவரையா இயேசுவே, ரொம்ப ரொம்ப இயேசு ராஜா ரம ஹதர வஸ்தர மல ஹதர. ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா. மஹதுரோ சந்தரா நகதி கர நகதரா ஓ ராமல ஹதி செந்தரே நகதுரோ ரீமல ஹதரப சந்தரா நகதரபா. ஆசீர்வாத குறைவுகளை மாற்ற உம்மாலே கூடும் ஆண்டவரே. சாப கட்டுகளை முறிக்க உம்மால் கூடும் ஆண்டவரே. ஒருவரும் திறக்க கூடாதபடி அடைக்கிறவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற தேவன் அப்பா நீங்க ஆண்டவரே. உம்மாலே எல்லாம் கூடும் ஆண்டவரே. எங்கள் கண்ணீரை மாற்ற, எங்கள் கவலைகளை நீக்க உம்மாலே கூடு ஆண்டவரே. அப்பா ஹalleluya ஹalleluya. இயேசு ராஜா மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அப்பா மே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா எங்களுக்காக நீர் சிலுவையிலே பலியானீரே ஆண்டவரே. எங்களுக்காக கடைசி சொட்டு இரத்தத்தை நீர் சிந்தினீரே அப்பா. அப்பா மே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மாலே நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் அப்பா. மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நன்றி கடன் உள்ளவர்களாய் நாங்கள் இருக்கிறோம் அப்பா. நாங்கள் உள்ள நாள் முழுவதும் எங்களோட உயிருள்ள நாளெல்லாம் அப்பா நன்றி நிறைந்த இருதயத்தோடு வாழ எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே என்று அப்படியே கர்த்தரிடத்தில் கேட்போம். ஹalleluya ஹalleluya. தகப்பனே எங்களுக்காக மரித்தீரே அப்பா. எங்களுக்காக இந்த நாளிலே பிதாவின் வலது பரிசத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறீரே தகப்பனே. அப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய அக்கிரமங்களுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக அப்பா நீர் சிலுவை ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்கள் நீதிமான்களாக, பரிசுத்தமாக ஆண்டவரே, ராஜாக்களாக, ஆசாரியர்களாக எங்களை நீர் மாற்றி இந்த அப்பா பரிசுத்த ஸ்தலத்திற்கு, மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எங்களை கூட்டி சென்றிருக்கிறீரே அப்பா. உம்முடைய அன்பு எத்தனை பெரியது ஆண்டவரே. ஹalleluya. ஒருவராலே ஒருவர் மூலமா நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. ஒருவராலேவும் ஒருவர் மூலமா நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. இயேசுவே நீ காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீ காரண எல்லா மகிமைக்கு பாத்திர. இயேசுவே நீ காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீ காரண எல்லா மகிமை
உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். ஒருவராலேவும் ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. ஒருவராலேவும் ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. இயேசுவே, நீர் காரணர், நீரே காரணர். கரங்களை உயர்த்தி அப்படியே கர்த்தரை பார்த்து சொல்லும். எல்லா கரங்களை உயர்த்தி, இயேசுவே நீர் காரணர், என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். கர்த்தருடைய வார்த்தைகள் நேரம் சொல்கிறேன். பயமுறுத்தினவர்களை பயப்பட வைக்கிற தேவன் அப்படின்னா என்ன? அதில் ஹெட்டிங்கில் இருக்குல்ல, பயமுறுத்தினவர்களை பயப்பட வைக்கிற தேவன். சொல்லுங்களேன், கொஞ்சம் பேசுவோம். பயமுறுத்தினவர்களை பயப்பட வைக்கிற தேவன். ஒரு தேவனுடைய பிள்ளைய பயமுறுத்தினா அந்த மனிதனை தேவனே பயப்பட வைக்கிறார், பயமுறுத்துகிறார். சில சமயம் அடுத்த ஸ்டெப்பு கூட எடுக்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளைய ஒருத்தர் பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறான்னு வைங்களேன், அது அப்படியே இருக்காது. அதுக்கு ஒரு எல்கை உண்டு. தேவ பிள்ளைகளை அவ்வளோ ஈஸியாக அப்படி பயமுறுத்திக்கிட்டே இருக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், அவ்வளவுதான். அபிஷேகம் பெற்றிருக்கணும்னு அவசியம் இல்லை. தேவனுடைய பிள்ளையாக இருப்பதற்கு அபிஷேகம் தேவையில்லை, அதுக்கு அடுத்த ஸ்டெப் அது. அப்போ இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு ஒரு மனிதன் தேவனால் அவருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் என்றால் அவர் யார்? தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய பிள்ளையாக மாறிடுறாங்க. தேவனுடைய பிள்ளைய அவ்வளோ ஈஸியாக மற்றவங்களை கை வச்சிட முடியாது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு அதை தான் பார்க்க போகிறோம். தேவன் பாதுகாக்கிறார் அப்படிங்கிற நிலைமையை தாண்டி தேவன் நம்ம என்ன செய்கிறார்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கிறார்? பாதுகாவலாளனாக இருக்கிறார். நம்ம பாதுகாக்க வேண்டிய பெரிய பொறுப்பும் தேவனுக்கு இருக்குது. இன்றைக்கி நாம் சிந்திக்க போகிறது, பாதுகாக்கிறவர் மாத்திரமல்ல, யார் யார் நம்மை பயப்பட வைத்தார்களோ, யார் யார் நமக்கு விரோதமாக வந்து நம்ம காயப்படுத்தினார்களோ அவங்களுக்கு எதிராக அதே காரியம் திரும்பும். ஹல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு தேவனுடைய பிள்ளையை டச் பண்ணுறதுக்கு வார்த்தையாலையும் டச் பண்ணக்கூடாது, செய்கையினாலும் டச் பண்ணக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்படி எனக்கு நாக்கு இருக்குது, நரம்பெல்லாம் நாக்கு இருக்குது, எப்படி வேணாலும் பேசுவேன் அப்படிலாம் நீங்கள் பேச முடியாது. ஹல்லேலூயா. அப்படி பேசுனா அதுக்குடைய ரிட்டர்ன் கிடைச்சி தான் ஆகும். ஹல்லேலூயா. சரி, இப்போ நம்ம பைபிள்ல இருந்தே தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய செய்தி எல்லாமே மேக்சிமம் பைபிள்ல இருந்தே தான் நான் தர்றேன். ஸ்தோத்திரம். முதலாவதாக யோசேப்பை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். யோசேப்பை அவங்க சகோதரர்கள் எப்படி பயப்பட வச்சாங்க? ஆதியாகமம் 37:23 யோசேப்பு தன் சகோதரிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கழற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறுங்குழியாயிருந்தது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, எப்படி பயப்பட வச்சிருக்காங்க, எப்படி வேதனைப்படுத்துறாங்க. சொந்த சகோதரர்கள். தாய் தான் வித்தியாசம். அந்த தாய் கூட வேற யாரும் கிடையாது. அந்த லேயாளுடைய தங்கச்சி, சித்தி பிள்ளை, தகப்பன் காமன், அப்படின்னா சகோதரர்கள் தான். அதை பிரித்து பார்க்கவே முடியாது அந்த நாட்களில். அப்போ அப்படிப்பட்ட ஒரு யோசேப்பை இப்போ எங்கே தூக்கி போடுறாங்க? முதல்ல சட்டையை கலத்துறாங்க. சட்டையை கலத்தும் போது அவருக்கு எப்படி இருந்திருக்கும்னு யோசித்து பாருங்கள். முரட்டுத்தனமாக தான் சட்டையை கலத்திருப்பாங்க. முரட்டுத்தனமாக கலத்துறது மாத்திரமல்ல, அந்த வெறுங்குழிக்குள்ளே தூக்கி போடுறாங்க. அந்த வெறுங்குழியில் என்ன இருக்கும்? உள்ள ஃப்ரிட்ஜில் இருக்கிற மாதிரி நிறைய குடிக்கிறதுக்கு பானங்கள் அப்படிலாம் இருக்குமோ?
பாம்பு இருக்கும், பல்லி இருக்கும், பாச்சா இருக்கும், அல்லது தேள் இருக்கும். அதிலெல்லாம் தண்ணி இல்லாத வெறுங்குழி. அப்படிப்பட்ட குழிக்குள்ள மேலே இருந்து என்ன செய்கிறாங்க, தூக்கி என்ன செய்கிறாங்க, போடுறாங்க. கீழே விழும்போது எழுத்தின் பிரகாரமாகவே கை என்ன செஞ்சுருக்கான், காயப்பட்டிருக்கும், காலில் காயம் வந்திருக்கும், சிராய்ப்புகள் இருந்திருக்கும். யோசித்து பாருங்கள், எந்த அளவு அவனை பயமுறுத்துறாங்க, எந்த அளவு வேதனைப்படுத்துனாங்க. அவனை உள்ளே தூக்கி போட்டு இவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க. எப்படி தான் இப்படி மனசு வந்துச்சுன்னு தெரியல. நம்ம சொந்த சகோதரனை தூக்கி அடித்து உள்ளே போட்டுட்டு இவங்க என்ன செய்கிறாங்க, சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே அடுத்தது என்ன பண்ணுறாங்க, அந்த நேரம் பார்த்து யார் வாரா, மீதியானியர்கள் வராங்க. இவங்க என்ன செய்கிறாங்க, எடுக்கிறாங்க. எடுக்கும்போது அவர் என்ன நினச்சிருக்க கூடும், நம்ம சகோதரர்களுக்கு இறக்கம் வந்துட்டு, மனதுருக்கம் வந்துட்டு, இப்போ என்னை எடுத்து விட போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்க சமயத்தில் திரும்பமாக அடுத்த இடி வருது. மீதியானியர்கிட்ட எவ்வளோ வெள்ளிக்காசுக்கு விற்காங்க, 20 வெள்ளிக்காசுக்கு விற்றுறாங்க. அவங்க அப்படி வேதனைப்படுத்தினாங்க, அப்படி பயமுறுத்தினாங்க. இதுதான் அவங்க செய்த காரியம். இப்போ தேவன் அவங்களுக்கு என்ன செய்தார், வேகமாக நம்ம பார்ப்போமே. ஆதியாகமம் 42 27 28. ஆதியாகமம் 42. வாயிலே தன் பணம் இருக்கிறதை கண்டு தன் சகோதரரை பார்த்து, என் பணம் திரும்ப வந்திருக்கிறது, இதோ அது என் சாக்கிலே இருக்கிறது என்றான். அப்பொழுது அவர்களுடைய இருதயம் சோர்ந்து போய் அவர்கள் பயந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன என்றார்கள். பிரைஸ் தி லார்ட். இப்போ என்ன உண்டாகுது, பயப்பட வைக்கிறார். பயம்னா என்னன்னே தெரியாமல் வாழ்ந்தவங்க தான் யாரு, இந்த சகோதரர்கள், யோசேப்பினுடைய சகோதரர்கள். நல்ல காட்டுவாசிகள், நல்ல காடுகளில் மாதிரி இருந்து ஆடுகளை மேய்ச்சி அவங்க உடம்புலாம் எப்படி இருக்குது, நல்ல உரம் நிறைஞ்சதாக இருக்குது. நமக்கெல்லாம் அப்படி இல்லை, சரி ரொம்ப பலவீனமாக இருக்குது. பாருங்க, ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், இவ்வளவுதான், ஷாலி முடிஞ்சது. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். உடனே சளி வர ஆரம்பிச்சிட்டு, எவ்வளோ பலவீனம். அப்படி தான் நினச்சேன், எவ்வளோ இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்குது, எவ்வளோ தூரம் நோய் எதிர்ப்பு சக்தி என்ன செய்யலாம். இல்லை, ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்கு தண்டனையா, ஸ்தோத்திரம். இது ஐஸ்கிரீமே கூட சாப்பிடக்கூடாது. அடுத்தது பாருங்கள், நேற்று ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும்போது, நானும் குளோரியும் போயிட்டு வரும்போது இது கொஞ்சம் நல்லா இருக்குமே, வெயிலில் போயிட்டு இருக்கேன், தர்பூசணி குடித்தோம், அவ்வளவுதான், ஷாலி முடிஞ்சது. எவ்வளவு பலவீனமாக இருக்கும் பாருங்கள். ஆனால் இவங்கெல்லாம் அப்படி இல்லை, நல்ல குளிரிலும் வெயிலிலும் இருந்து உடம்பு எப்படி இருக்குது, நல்ல உரம் கொண்டு இருக்குது. பயம்னாலே என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட அந்த மனிதர்களை தேவன் இப்போ என்ன செய்கிறாருன்னு அவங்க வாயிலேருந்தே சொல்கிறாங்க, தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. தேவன் செஞ்சாரோ செய்யலையோ, இப்போ அவங்களுக்கு என்ன உண்டாயிட்டு, பயம் வந்துச்சு. தன்னுடைய பிள்ளைய பயப்பட வச்சு அந்த குழிக்குள்ளே போட்டு அவன் எப்படி பயப்பட்டுருப்பாருன்னு பாருங்கள், யோசித்து பாருங்களேன். ஐயோ, நான் அப்பா வீட்டில் இருந்திருப்பேனே, இவ்வளோ நிம்மதியாக இருந்திருப்பேனே, அப்பா சொன்னாங்கன்னு தானே இவங்க வந்தேன், எனக்கு இவ்வளோ பெரிய காரியமா, ஐயோ இவன் கொண்டு போய் என்ன செய்ய போகிறானோ எனக்கு தெரியலையே, இவங்க கொண்டு போய் என்னை என்ன பாடுபடுத்த போகிறாங்களோ. அடிமைன்னா அன்னைக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம், இப்போ மாதிரி கிடையாது. வேலைக்காரர்களுக்கும் அடிமைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. வேலைக்காரர்களுக்கு சம்பளம் கிடைக்கும், வேலைக்காரர்களுக்கு ரெஸ்ட் கிடைக்கும், வேலைக்காரர்களுக்கு போனஸ் உண்டு. வேலைக்காரன் நினைச்சா நாளைக்கு வரமாட்டான். பிரைஸ் எல்லாம் அப்படி தானே, நினச்சா லீவ் போட்டுருவாங்க, அவங்க வர மாட்டாங்க. அடிமைனா அப்படி கிடையாது, அவன் வராமல் இருக்கக்கூடாது, வந்து தான் ஆகணும். அவருக்கு தூங்க போன்னு சொல்கிற வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏதோ சாப்பாடு கொடுப்பாங்க, சம்பளம் கிடையாது. அதை நினச்சி எப்படி பயந்துருப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சுருங்க. அடிமையாக விற்கிறாங்க. இது வரைக்கும் செல்ல குமாரன் அப்பாவுக்கு. 12 பிள்ளைகள் இருந்தாலும் கூட இவர் அவ்வளவு செல்ல பிள்ளை. ஆனால் இப்போ பாருங்க எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும். இது வரைக்கும் அவர் என்ன செய்யலை, வேலைன்னா என்னன்னே தெரியாது. இவங்களுக்காவது ஆடுகள் மேய்க்கிறாங்க, ஒன்றுமே தெரியாது. அப்பாவுடைய செல்ல பிள்ளையாக இருந்து வளர்ந்த ஒரு மனிதனுக்கு இப்போ பயம்னா என்னன்னு தெரியுது பாருங்க. பயந்து அந்த அவர்களை பயப்பட வைத்ததுக்கு தேவன் இப்பொழுது என்ன செய்கிறார், பயப்பட வைக்கிறார். 43:18 வாசிங்க. 43:18. தாங்கள் யோசேப்பின் வீட்டுக்கு கொண்டு போகப்படுகிறதை அவர்கள் கண்டு பயந்து நம்முடைய கழுதைகளை எடுத்துக்கொள்ளும்படிக்கு நம்மை கொண்டு போகிறார்கள். வேற வழியே இல்லை, இவங்க கழுதை தான் வேணும். பாவம், யோசேப்புக்கு என்ன இல்லை, கழுதை இல்லை. ஒருவேளை கழுதையாக இருக்காது, கோவேறு கழுதையாக இருக்கலாம். ஏன்னா கழுதையில் என்னைக்கு வந்து சேர, ஒருவேளை கழுதைங்கிற இடம் சில இடங்களில் கோவேறு கழுதையாக இருக்கலாம். அவருக்கு அப்படி ஒரு பயம். இப்போ பாருங்க, பயம்னா என்னன்னே தெரியாமல் இருந்த இந்த யோசேப்பின் சகோதரர்களுக்கு இப்போ என்ன வருது, பயம் வருது. ஏன் பயம் வந்தது, ஒரு தேவனுடைய பிள்ளையை தொட்டதுனால, ஒரு தேவனுடைய பிள்ளையை அநியாயமாக ஒரு அடிமையாக விற்றதுனால இப்பொழுது பயம் யாருக்கு வருது, இவங்களுக்கு வருது. இன்னும் வாசிங்க 45:3.
45:3. யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்லக்கூடாமல் இருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். இதுல கலக்கம்னு இருக்கு. பரிசுத்த பைபிள்ல எப்படி இருக்குன்னா, குழப்பமும் பயமும் கொண்டனர். பரிசுத்த பைபிள்ல எப்படி இருக்கு? குழப்பமும் பயமும் கொண்டனர். அந்த இடத்துல பயம். ஏன் பயம்? அதுக்கு முன்னால என்ன சொல்றாங்க? நான் தான் யோசேப்பு சொல்றாங்களா இல்லையா? சொல்றாரா அவரு? வெளிப்படுத்துகையில் அவர் சத்தமிட்டு பார்வையிட்டார், யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு. இப்ப என்ன வந்துட்டு அவங்களுக்கு? ஒரு பயம், இனம் புரியாத ஒரு பயம். ஏன்? ஒருவேளை யோசேப்பு பழி வாங்கிடுவானோ, நாம குழிக்குள்ள தூக்கி போட்டதுக்கு, நாம அந்த பலவர்ண அங்கே பிடுங்கினதுக்கு, அடிமையாக விற்றதுக்கு பழிக்கு பழி வாங்கிடுவானோ அப்படிங்கிற ஒரு பெரிய பயம் அவங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துலயும் அவங்க பயப்படுறாங்க. ஆதியாகமம் 50:15 வாசிங்க. ஆதியாகமம் 50. மரணம் அடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவார் என்று சொல்லி. பிரைஸ் தி லார்ட். இது இன்னொரு மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குன்னா, யாக்கோபு மரித்த பிறகு யோசேப்பின் சகோதரர்கள் மிகவும் கவலைப்பட்டனர், அவர்கள் பயந்தார்கள், அவர்கள் யோசேப்புக்கு தாங்கள் செய்த தீமையை எண்ணி பயந்தனர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவ்வளவு ஈஸி கிடையாதுங்க தேவனுடைய பிள்ளைன்னா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைங்கிறவரை அவனை ஒரு உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. அவ்வளவு ஈஸியாக கொண்டுட முடியாது, அவ்வளோ ஈஸியாக டச் பண்ணிட முடியாது. அப்படி டச் பண்ணால் அதுக்குரிய பிரதிபலனை அடைஞ்சே தீரணும். அது எந்த வகையிலாவது இருக்கும். ஒருவேளை அவனுடைய காலத்தில் அவனுக்கே இருக்கும், அல்லது அடுத்த சந்ததிக்கு ஒருவேளை கர்த்தர் கடத்துவார், பல காரியங்களை கர்த்தர் செய்வார். இந்த இடத்துல யோசேப்பை அவங்க பயப்பட வச்சது ஒரு இடத்துல தான், ஒரே இடத்துல ஒரே சம்பவம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 இடத்துல அவங்க என்ன செய்கிறாங்க? பயம்னா என்னன்னு தெரியாத முரட்டு ஆட்கள். ஏன் முரட்டு ஆட்கள்னு சொல்கிறேன் சொல்லுங்க பார்ப்போம். ஏன் இவங்கள முரட்டு ஆட்கள்னு சொல்கிறேன்? பைபிளில் ஏதாவது வித்தியாசமானது இருக்கா? அதுதான் பாயிண்ட். ஹல்லேலூயா. இந்த 2 பேரும், சிமியோனும் லேவியும் சேர்ந்து 2 பேர் சேர்ந்து பட்டணத்தில் உள்ள அத்தனை வாலிபர்களையும் காலி பண்ணிட்டாங்க, ஆண்களையும் காலி பண்ணிட்டாங்க. அப்படின்னா இவங்க எவ்வளவு பராக்கிரமசாலிகள் பாருங்க. பயம்னா என்ன விலை அப்படின்னு கேட்பாங்க. பயம்னா அவங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்கள் இப்பொழுது பயப்படுறாங்க. ஸ்தோத்திரம். நம்ம பாணியில் சொல்ல போனா ரவுடிகள் பொதுவாக பயப்படுவாங்களா? எதுக்கும் பயப்பட மாட்டான். அவன் குச்சா இருப்பான், தடியா இருப்பான், வித்தியாசமான ரூபத்தில் இருப்பாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் ரவுடி அப்படின்னா அவனுக்கு அது என்னன்னு தெரியல, அந்த மனசு அப்படி என்ன செய்யுது? கல்லா இருக்கும் போல தெரியுது. ஸ்தோத்திரம். அப்படியும் ஒரு மனசு இருந்தால் நமக்கு நல்லா தான் இருக்கு. நம்ம மனசுலாம் அப்படி இருக்க மாட்டேங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எதுக்குமே அப்படியே வளைஞ்சு கொடுத்துருது, அதுக்கு மேலே போக மாட்டேங்க. அது நல்லதா கெட்டதான்னு தெரியல. சில சமயங்கள் அதுவும் கொஞ்சம் தேவையாக தான் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தைரியம் ரொம்ப தேவை. தேவ பிள்ளைகளுக்கு தைரியம். நம்ம தைரியமே எதை வச்சு தான்? அப்பாவை வச்சு தான். ஹல்லேலூயா. ஆனால் அவங்களுக்கு அப்படி இல்லை. அவங்க பராக்கிரமம், தங்களுடைய திறமைகளை வச்சு அவங்களுக்கு தைரியம். என்ன எவன்டா தொடுவான்? ஒருத்தன் தொட முடியாது. அவன் இருந்தால் நாளைக்கு அவன் இருக்க மாட்டான், அவன் தலை அவனுடைய கழுத்தில் இருக்காதுன்னு சொல்லிடுவாங்க இப்போ உள்ள ரவுடிகள். சரி, நம்ம காரியத்துக்கு வருவோம். பயமுறுத்தினவர்களை பயப்பட வைக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. யாராவது பயப்படுத்துகிறாங்களா? சொந்தக்காரன், சொக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், அல்லது வேலை ஸ்தலத்தில் கொன்று விடுவேன் உன்னைய அப்படின்னா நாம் செய்ய வேண்டியது என்ன? தேவ சமூகத்தில் விழுந்தா போதும். ஹல்லேலூயா. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த இதுக்கு சூட் ஆகினதுனால திருப்பி ஒருக்கா சொல்ல போகிறேன். இங்கே சொல்லியிருக்கேன், இதே இடத்துல சொல்லியிருக்கேன். ஒரு சமயத்தில் ஒரு விசுவாசி தான். அவர் யார்? விசுவாசி. அங்கே ஒரு இந்து கோயிலில் பயங்கரமான ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு, ரொம்ப கூட்டம். இவருடைய வீடு அந்த கூட்டத்தை தாண்டி போகணும், அல்லாத பட்சத்தில் ரொம்ப சுற்றி போகணும். ஆகவே அந்த கூட்டத்துக்குள்ளே அப்படி உள்ளே போகிறாரு. ஞாபகம் வந்துட்டேன். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னு? ஐயோயோ, இப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். இப்போ அப்படி போக அப்படி நான் கொண்டு போகிறேன், இழுத்துட்டே போகிறேன். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அப்போ கூட்டம் ஜாஸ்தியாக இருந்ததுனால என்ன பண்ணார்? உள்ளே போனார். அந்த கூட்டம் அப்படியே இவரை தள்ளிக்கிட்டே போனால் நேராக அந்த பூஜாரிக்கு முன்னால் கொண்டு நிப்பாட்டிட்டு, இந்த மனுஷனை, இந்த விசுவாசியை பூஜாரிக்கு முன்னால் என்ன செஞ்சுட்டு நிப்பாட்டிட்டு, உடனே அவர் என்ன செஞ்சுட்டு இருக்காருன்னா எல்லாத்துக்கும் திருநீர் போட்டுக்கிட்டே இருக்காரு. இப்போ இவன் திருநீர் வாங்குறதுக்கு தான் வந்திருக்கான்னு சொல்லி திருநீரை எடுத்துகிட்டு போட போகிறாரு. ஐயோ, எனக்கு திருநீர்லாம் வேண்டாம்,
நான் திருநீர்லாம் போட மாட்டேன். அப்போ திருநீர் போடலாம், இங்கே எதுக்கு நீ வந்த அப்படின்னு அவன் டென்ஷன் ஆகிட்டு, இல்லையா நான் அப்படி தள்ளிக்கிட்டு வந்தேன். அதெல்லாம் முடியாது, இப்போ நீ திருநீர் போட்டு தான் ஆகணும். திருநீர் போடவே முடியாது, போட்டு தான் தீர்வேன்னு அவர் சொல்ல, இவர் நான் போட முடியாது என்னை விட்டுருங்கன்னு சொல்ல, ரெண்டு பேருக்கும் அப்படி என்ன உண்டாயிட்டு, வாக்குவாதம் உண்டாயிட்டு. அவர் திருப்பி சொல்கிறாரு, 7 நாள் எண்ணிக்கோ. எத்தனை நாள் எண்ணிக்கோ? 7 நாள் தான். நீ இருக்கிறியா பார்த்துருவோம், 7 நாளில் உன் கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே இவர் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பயம், அங்கே பிறந்தே பயம் வந்துட்டு. நம்மகிட்ட போய் யாராவது சொன்னால் நம்ம எப்படி இருப்போம்? சும்மா சொல்லுங்களேன், ரொம்ப தைரியமாக இருப்போமோ? இயேசு உண்மைதான், இயேசுநாதர் நம்மளை பாதுகாப்பார் தான், வழி நடத்துவார் தான், தேவனை அல்லாமல் நம்ம யாரும் தொட முடியாது தான். ஆனால் மனுஷிக ரீதியாக பயம் வருமா வராதா? வரவே தான் செய்யும். ஆனானப்பட்ட எலியாவே பயந்து போன போது நீங்களும் நானும் எம்மாத்திரம். ஸோ இவர் பயந்த உடனே இவர் நேராக அந்த சபை பாஸ்டர்கிட்ட போயிருக்கிறாரு. அந்த பாஸ்டர்கிட்ட போய் இந்த விவரத்தை சொல்லியிருக்காரு. பாஸ்டர் இப்படி உள்ள இருக்கு, எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு. அவர் என்ன பண்ணிட்டார், விசுவாச வரத்தை போயா அவன் பெரிய இவனா, அவர்கிட்ட இருக்கிற காட்டில் நம்ம இருக்கிற தேவன் பெரியவர், போ அதெல்லாம் சரியாக போயிடும், கத்தர் பாதுகாத்துக்கிடுவார் போன்னு அனுப்பி வச்சுட்டாரு. ஆனால் இவர்கிட்டலாம் அவன் சொல்லியிருக்கான். அவர் விசுவாச வரத்தை பயன்படுத்திட்டு அவர் பாட்டு சொல்லிட்டு போயிட்டாரு. இவர் வீட்டுக்கு போய் அன்னைக்கு பிடிச்சது தான், ஆண்டவரே என்னை காப்பாற்றணுமே, என்ன காப்பாற்றணுமே, என்ன காப்பாற்றணுமே, ஆண்டவரே என்னை கொன்றுவேன்னு சொல்லியிருக்கானே, எனக்கு உதவி செய்யணுமே, சாப்பிடாம விழுந்துட்டார். இப்படி ஒருத்தன் ரவுடி இருந்தால் நம்ம சாப்பாடு உள்ளே போகுங்க. பிரியாணி வச்சானே, ஐஸ்கிரீம் வச்சானே, எது வச்சானே, வேண்டாது சாப்பாடா வேண்டாம். இப்போ இந்த பிரச்சனையிலிருந்து நான் என்ன செய்யணும், விடுதலை பெறணும்னு உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டாரு. பிரைஸ்ல எத்தனை நாள் ஜெபம் நடந்துகிட்டு இருக்கு? 7 நாள் ஒரே ஜெபம் தான், உடஞ்ச ரெக்கார்டு மாதிரி தான். என்ன காப்பாற்றணுமே, என்ன காப்பாற்றணுமே, என்ன காப்பாற்றணுமே, ஆண்டவரே அவன் அப்படி சொல்லிட்டான். ஆண்டவரே இதை நீரும் கேட்டிருப்பீர் ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, உண்மை நேசிக்கிற பிள்ளை ஆண்டவரே, என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி 7ஆவது நாள் நடந்த சம்பவம் என்னன்னா, பிரைஸ்லார் ஒரு 5-6 பேர் இவங்க கிராமத்துக்கு வராங்க. இவங்க கிராமத்துக்கு வந்து கேட்டிருக்காங்க, ஐயா இவருக்கு நொண்டி வர நடப்பாராம். இவர் எப்படி நடப்பார்? நொண்டி நடப்பார். உடனே அங்கே கிராமத்தில் உள்ளவங்ககிட்ட வந்து கேட்டாங்களாம், ஒரு நொண்டி சாமியார் இருக்காரு, அந்த நொண்டி சாமியார் எங்கே இருக்காரு? சாமியாரா? அப்படி ஒரு சாமியாரே இங்கே இல்லையே, ஒரு நொண்டி பைய கிடக்கான் அங்கே. அவங்க அந்த கிராமத்தில் அவருக்கு மரியாதை அவ்வளவுதான். பிரைஸ் அல்லாட். ஸோ ஒரு நொண்டி பையன் என்ன செய்யறான், அதான் ஒரு 4 வீடு தள்ளி இருக்கான், நொண்டி பையன் இருக்கான். அவனை தான் சொல்கிறீங்களா இருக்கும், சரி போங்கன்னு சொன்னால் அவர் இந்த 6 பேரும் அங்கேருந்து இவர் பார்த்துட்டார். அடா பாவி, இந்த 6 பேரும் எங்கே நின்னவங்க? அவரோட நின்னவங்க, அந்த பூஜாரியோட நின்ன ஆட்கள், அவருடைய சிஷ்ய பிள்ளைகள். அடாடா அன்னைக்கு நின்னவங்க இன்னைக்கு இங்கே வீட்டுக்கு வந்து என்ன செய்ய போகிறான்னு தெரியும், 7 நாளில் காலி பண்ணுவேன்னு சொன்னால் 7ஆவது நாளில் நம்மளை சோழி முடிக்க வந்துட்டான் போலன்னு நினச்சிட்டு அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த 7 பேரும் பொத்துன்னு வந்து காலில் விழுந்தானாம். பொத்துன்னு என்ன செய்தான், காலில் விழுந்தான். என்ன நடந்ததுயா, என்ன நடந்தது? ஐயா அன்னைக்கு சவால் விட்டாரா எங்கள் குருஜி, அவர் செத்தே போயிட்டாரு, இனிமேல் நீங்கள் தான் எனக்கு குரு அப்படின்னு வந்து அவங்க அவ்வளோ ரட்சிக்கப்பட்டாங்களாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பயமுறுத்தினவர்களை பயமுறுத்துகிறவர் தான் நம்முடைய தேவன். செத்தே போயிட்டான், அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டாரு. பயம் மாத்திரம் முறுத்தலை, காலியே பண்ணிட்டார் அவனை. ஹல்லேலூயா. ஏன்னா அது வித்தியாசமானது. அவன் என்ன செய்வாங்க, ஏவுவாங்க. இவன் அவங்க ஏவ, அங்கே இருந்து அங்கே எதிர் சக்தி வர திருப்பி ஏவ, கடைசி திருப்பி அவனே அடிச்சுவிடும். ஹல்லேலூயா. இந்த மாந்திரீகத்தில் அந்த மாதிரி ஒன்று இருக்குது. தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் சரியாக இருந்தால் எந்த மாந்திரீகமும் நமக்கு முன்பதாக செயல்பட முடியாது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வீட்டெல்லாம் மாற்றணும்னு அவசியம் கிடையாது. நம்மலாம் ஏதாவது பிரச்சனைனா உடனே செய்கிறது என்ன, வீட்டை மாற்றிடுவோம். ஆலோசனைன்னு சொல்லி வீட்டை மாற்றிருப்பா, வீட்டை மாற்றிருங்க எல்லாம் சரியாக போயிடும். வீட்டை மாற்றினா சரியாகும் இருக்கட்டும். ஆனால் அதுக்காக நம்ம அழைக்கப்பட்டவங்க. ஹல்லேலூயா. நம்ம பார்த்து பயந்து அவன் ஓடணும். அப்போ நம்ம ஜெபத்தில் இருக்கணும். நமக்கு அது கஷ்டம், உபவாசம் இருந்து ஜெபிக்க கஷ்டம். வீட்டை மாற்றிட்டா பிரச்சனை இல்லை. எவ்வளோ ஆலோசனைகள், நல்ல நல்ல ஆலோசனைகள்லாம் நம்ம கிடைக்கு பார்த்தீங்களா? உண்மைதான். வீட்டை மாற்றுறதுனால நன்மை கிடைச்சிது. என்ன கிடைச்சிது? அந்த பிசாசு போராட்டம் இல்லைல்ல. ஸ்தோத்திரம். ஏன் நம்ம வீட்டை மாற்றணும்? ஜெபிக்க தயாராக இல்லை, நம்ம உபவாசிக்க தயாராக இல்லை, அங்கே போராட தயாராக இல்லை. நம்ம பார்த்து பயப்படணும். அடா படுபாவி, இவனா இந்த வீட்டுக்கு வாங்கினான், ஐயா இவனா இந்த வீட்டை வாங்கினா, அடாடாடாடா இனிமேல் நம்ம இங்கே இருக்க முடியாத, துண்டெடு துணி எடுன்னு அவன் ஓடணும். ஆனால் இப்போ நாம் என்ன செய்கிறோம், நாம் பயந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். சொல்லுவாங்க, ஆலோசனைகள் நிறைய சொல்லுவாங்க, வீட்டை மாற்றிரு. இதெல்லாம் சரியான ஆலோசனையே கிடையாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு தேவனுடைய பிள்ளை நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைய வேளையில் இப்படி வீட்டை மாற்றிக்கிட்டு அலையாதீங்க. ஸ்தோத்திரம். என்ன செய்யணும், அந்த வீட்டில் இருக்கிற பிசாசை துரத்தணும் இயேசுவின் நாமத்தில். ஆனால் கொஞ்சம் போராடணும். அவளை ஈஸியாக ஒன்றும் கிடைக்காது விடுதலை.
கொஞ்சம் போராடணும். ராத்திரி கொஞ்சம் தூக்கம் விடாது, கொஞ்சம் கெட்ட சொப்பனங்களை கொண்டு வரும், சில பிரச்சனைகளை கொண்டு வரும். நாம் வீடு மாறிட்டோம்னா கைதட்டி சிரிக்கும். சிரிக்குமா சிரிக்காதா? பிசாசு சிரிக்கும். ஆடாடாடா, எனக்கு பயந்து ஓடுற கூட்டம், கோமாளி கூட்டம், எனக்கு பார்த்து பயந்து ஓடுதா, ஓடு ஓடு. ஹல்லேலூயா. எப்படி அப்படி சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. அட பாவி, இவங்க இந்த வீட்டுக்கு வந்தாங்க, அட பாவி இவங்க நான் இருக்கிறது தெரியாமல் இந்த வீட்டுக்கு வந்து இப்போ எனக்கு பிரச்சனை பண்ணுறாங்களே. உங்களை எனக்கு பிரச்சனை பண்ணுது அது. நீங்கள் ஏதோ பண்ணுறதுனால தான் அது என்ன செய்யுது, உங்களை திருப்பி தாக்குது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்படிலாம் நம்ம வெற்றி அடைஞ்சோன்னு வைங்களேன், கர்த்தரை குறித்து ஒரு நல்ல எண்ணம், கர்த்தர் யாருங்கிற ஒரு பெரிய தெளிவு நமக்கு இருக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு நபரை பார்ப்போம். அபிமெலேக்கு. இதெல்லாம் தெரிந்த சம்பவங்க தான், இந்த ஹெட்டிங்க்கு மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்கேன். பயமுறுத்தினவர்களை பயப்பட வைக்கிற தேவன். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தில், அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை, 2ஆம் வசனம், தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். இதில் ஆபிரகாமும் கொஞ்சம் தவறுறார். அவரால் தைரியமாக என்ன செய்ய முடியல, என்னுடைய மனைவின்னு சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியல? அங்கே உள்ளவங்க கொஞ்சம் மோசமான ஆட்கள். அதை குறித்து பின்னால் சொல்கிறாரு 9ஆம் வசனத்தில். அப்பொழுது அபிமெலேக்கு ஆபிரகாமை அழைப்பித்து, நீ எங்களுக்கு என்ன காரியம் செய்தாய்? நீ என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கொடிய பாவம் சுமர பண்ணுகிறதற்கு உனக்கு நான் என்ன குற்றம் செய்தேன்? செய்யத்தகாத காரியங்களை என்னிடத்தில் செய்தாயே என்றான். பின்னும் அபிமெலேக்கு ஆபிரகாமை நோக்கி, என்னத்தை கண்டு நீ இந்த காரியத்தை செய்தாய் என்றான். அதற்கு ஆபிரகாம், இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவி நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன். ஹல்லேலூயா. இங்க என்ன இல்லைங்கிறாரு, தேவ பயம் இல்லை, மனைவி நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள். அப்படி கொண்டு போட விட்டுருவாரா தேவன்? இந்த ஆபிரகாமின் மேல எவ்வளவு தேவனுடைய திட்டங்கள் இருக்கிறது. ஆபிரகாமை, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், பூமியில் குடும்பங்களெல்லாம் உன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கும் போது, அப்போ ஆரம்பத்தில் இவருக்கு என்ன இல்லை, ஆபிரகாமுக்கே விசுவாசம் இல்லை. விசுவாசம் பூஜ்ஜியம்தான். ஆரம்பத்தில் பூஜ்ஜியம்தான். பின்னாட்களே தான் அவர் விசுவாசிகளின் தகப்பனாக மாறுகிறார். ஒருவேளை நீங்க ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இன்றைக்கு பூஜ்ஜியமாக இருக்கலாம், ஆனா என்னைக்கும் பூஜ்ஜியமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஆவி ஆத்மா சரீரம் அல்ல, நம்ம உள்ளான மனிதனில் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு பலன் அடைந்து நம்ம ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வரணும், உயரத்துக்கு வரணும். அப்போ இந்த ஆபிரகாம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு என்னதான் நிறைய அவிசுவாசம் இருந்துச்சு. அவர் கானான் தேசத்துக்கு போனார். போன இடத்துல அங்கே பஞ்சம் உண்டாயிட்டு. பஞ்சம் உண்டான உடனே எங்கே போனார்? எகிப்துக்கு போனார். அங்கே எகிப்துலேயும் இதே பிரச்சனை வந்துச்சு. தோல்வியிலும் பாடங்களை கற்றுக்கொள்ளலை. இதான் இவர்கிட்ட இருந்த ஒரு காரியம். எகிப்தில் நடந்துச்சா நடக்கலையா? என்ன நடந்துச்சு? இதே மாதிரி சாராள பார்வோன் கூட்டிகிட்டு போயிட்டாரு. அங்கே தேவன் என்ன செய்தார்? செயல்பட்டு அங்கேயும் ஒரு அற்புதம் செய்தார். அங்கே ஒரு 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 நல்ல ஒரு சுமூகமான ஒரு காரியம் வருது. அப்போ அதுக்கு படிச்சுக்கிட்டார்ல, தேவன் அற்புதங்களை செய்வார், தன்னுடைய மனைவியை கொல்ல மாட்டார், அவளுக்கு எந்த தீங்கும் வராது அப்படிங்கிறத தைரியமாக தானே சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் என்ன செய்கிறார்? பயப்படுறாரு. அவர் யார்? ஒரு பெரிய சீமான். அவருக்கு எத்தனை 318 வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஆள். அவர் என்ன செஞ்சுருக்காரு? பயந்துருக்கிறாரு. அப்போ அதெல்லாம் நாமெல்லாம் ஏமாத்திரம் அப்படி நினைக்கிங்களோ? பரவாயில்ல, அப்படின்னா கூட நம்ம பயப்படணுக்கு அவசியம் இல்லை. அவர் பயந்துருக்க கூடாது. அப்போ சாராள் இப்போ எங்கே போயாச்சு? எப்படி சாராளை விட்டாருன்னு தெரியல. அது ஆச்சரியமாக இருக்குது. இவர் போராடி இருக்கணும். அல்லது நான் முதல்ல அப்படி தெரியாமல் சொல்லிட்டேன், என் மனைவி தான், தயவு செய்துனா ஒருவேளை விட்டுருக்கலாம். ஆனால் இப்போ என்ன செஞ்சாச்சு? அவங்க அரண்மனைக்கு போயாச்சு. தேவன் குறுக்கிடுறாரு பாருங்க, 3ஆம் வசனம். தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். எப்படி செயல்படுகிறார் பாருங்க. சில சமயம் இது நேரடியாக செயல்படுகிறார். சொப்பனத்திலே பேசுகிறார், பயமுறுத்துகிறார். யாரை பயமுறுத்துகிறார்? அபிமெலேக்க பயமுறுத்துகிறார். சொல்றாரு, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே. 7ஆம் வசனம். அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவளை அனுப்பி விடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்திலே அவனுக்கு சொன்னான். அது 8ஆம் வசனத்தின் பின்பகுதி. அந்த மனுஷர் மிகவும் பயந்தார்கள். ஹல்லேலூயா. சாராளை கூட்டிட்டு போகும்போது யாரு பயந்திருப்பா?
ஆபிரகாம் பயந்துருப்பார், நடுங்கியிருப்பார். என்ன நடக்க போதோ தெரியலையே, ஐயோ என்னுடைய மனைவி எப்படி நான் விட வேண்டியதா இருக்கேன், ஒரு கையால் ஆகாதவன் ஆயிட்டேனே. அப்படி ஆண்டவரை நோக்கியும் கூப்பிடலை, கதறலை. அந்த விஷயத்த கொஞ்சம் மனுஷீகத்திலே செயல்பட்டுட்டாரு. எந்த ஆளையும் போட்டு என் மனைவி உயிரோடு இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டாரு. அந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி அபயமிட்டு இருக்கலாமே, கூப்பிட்டு இருக்கலாமே, ஆண்டவர் உதவி செய்திருப்பாரு. ஆபத்து நேரத்தில் நம்ம தேவனை நோக்கி கூப்பிட நம்ம என்ன செய்யணும், உற்சாகம் கொள்ளணும். ஆண்டவரே உதவி செய்யும், ஆண்டவரே இரக்கம் பாராட்டும். இப்படி அப்போ நம்ம ஜெபிக்கிறது நல்லதுதான். அதே சமயத்தில் நம்ம வாயின் வார்த்தையில என்ன இருந்திருக்கணும், உண்மை இருந்திருக்கணும். இல்லை ஆபிரகாம் ஏன் இப்படிலாம் பொய் சொன்னாரு? தேவையே இல்லையே, தேவையில்லாத பொய். மனைவியே மனைவின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே, கணவனை கணவன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. அங்கே ஒன்றுமே நடக்காது, அவரால் டச் பண்ண முடியாது. தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஒரு தேவனுடைய பிள்ளைய ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, இப்போ அவர்கள் பயந்து என்ன செய்கிறாங்க, அவர்கள் பயந்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த வசனம் திரும்ப வாசிக்கிறேன். அபிமெலேக்கு அதிகாலையிலே எழுந்துட்டான். எதுக்கு? இந்த நியூஸை சொல்றதுக்கு. நேற்று சொப்பனத்தில் கடவுள் இறைவன் என்னோட பேசினாரு. நம்ம கூட்டிகிட்டு வந்தவரும் அவன் தங்கச்சி இல்லையா, சகோதரி இல்லையா, அவருடைய மனைவியா அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, அபிமெலேக்கு அதிகாலையில் எழுந்து தன் ஊழியக்காரரை எல்லாம் அழைப்பித்து இந்த சங்கதிகளை எல்லாம் அவர்கள் கேட்கும்படி சொன்னான். அந்த மனுஷர் மிகவும் பயந்தார்கள். அந்த மனுஷர் பயந்தாங்க. ஆனா விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள் சொல்றவங்க தான் வசனத்துக்கு பயப்படவே மாட்டாங்க. ஹல்லேலூயா, புரியுதா? ஹல்லேலூயா. மற்றவங்க பயப்படுவாங்க, ஸ்தோத்திரம். ஒரு தேவ பயம் மற்றவங்களுக்கு இருக்கும். ஆனா சொல்லுவாங்க, என்னது கோயில் பூனைக்கு என்ன இருக்காதான், பயம் இருக்காதான், அப்படி சொல்லுவாங்க தெரியுமா? ஹல்லேலூயா. அந்த பழமொழியாவது தெரியுமா? கோயில் பூனைக்கு பயம் இருக்காதான். ஏன்னா அது எங்கே ஏறி ஏறி விளையாடும். அந்த சிலை மேலே இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே இது குதிச்சு விளையாண்டுட்டு கிடக்கும். கோயில் பூனைக்கு என்ன கிடையாது, பயம் கிடையாது. அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு என்ன கிடையாது, பயமே கிடையாது. பார்த்துக்கலாம் அப்படி சொல்ல முடியாது. பார்த்துக்கிட முடியாத சூழ்நிலை சில சமயம் வந்துடும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, இவங்களுக்கு தேவனை பற்றி பயம் வந்துருச்சு. ஆனால் கர்த்தர் அவங்களை என்ன செய்தார், பயப்படுத்தினார். ஏன் பயப்படுத்தினாரு? ஆபிரகாமையும் சாராளையும் அவங்க பயப்படுத்தினாங்க. ஆகவே தேவன் அவர்களை என்ன செய்தார், பயப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க தைரியமா இருக்கலாம். நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தா நம்ம யாரும் என்ன செய்ய முடியாது, டச் பண்ண முடியாது. அப்படி டச் பண்ணனா தேவனுடைய அனுமதியின் பேரில் தான் நடக்கும். ஒருவேளை பாடுகளாக இருக்கும், அல்லது உபத்திரவங்களாக இருக்கும், இந்த மாதிரி காரியங்களாகத்தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஸ்தேவான ஆண்டவர் காப்பாற்றி இருக்கலாமா, காப்பாற்ற முடியாதா? காப்பாற்றி இருக்கலாமே. யாக்கோப தேவன் காப்பாற்றி இருக்கலாமா, காப்பாற்றி இருக்க முடியாதா? காப்பாற்றி இருக்கலாம். உரியாங்கிற தீர்க்கதரிசியை தேவன் காப்பாற்றி இருக்கலாமா, காப்பாற்றி இருக்கலாம். சிலரை ஆண்டவர் காப்பாற்றலை. ஏன் காப்பாற்றலை? யோவான் ஸ்நானகனை ஏன் காப்பாற்றலை? தேவனுடைய சித்தம் அவ்வளோதான். அவங்களுக்கு தேவன் கொடுத்த நாட்கள் அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். அப்போ இரத்த சாட்சியை ஒரு தேவனுடைய வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, இரத்த சாட்சியை ஒரு மனிதன் மரிப்பான் என்றால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய இடம் பரலோகத்தில் மேக்சிமம் உள்ள இடம் சீயோன் அப்படின்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் பூமியில வாழ்ந்து 100க்கு 100 மார்க் எடுக்கிற அந்த ஸ்டேஜில் தான் அவங்க எங்கே போக முடியும், சீயோனுக்கு போக முடியும். சீயோனுங்கிறது அவ்வளோ எளிதானது அல்ல. திருமணம் ஆகாமல் இருந்துட்டா சீயோனுக்கு போயிடலான்னு, அது தவறான உபதேசம். 100க்கு 100 மார்க் வாங்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லது ஆண்டவர் ஒரு 90க்கு மேலேன்னு வச்சிருக்காரோ என்னமோ தெரியாது, ஸ்தோத்திரம். அல்லது ஒரு 5 மார்க் எக்ஸ்ட்ரா போட்டு 100க்கு 100ன்னு போட்டு கொண்டு போகிறாரோ என்னமோ தெரியாது. ஆனால் அந்த பெர்ஃபெக்ஷன் வந்தவங்க தான் சீயோனுக்கு போக முடியும். ஆனால் ஒரு மனிதன் இரத்த சாட்சியாக மறிக்கிறான்னு வைங்களேன். ஒரு 15 வயசில் ஒருத்தன் கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் ஒருத்தனை வெட்டி கொண்டு போட்டுட்டாங்கன்னா அவங்க பூரணம் 100 மார்க்கு நேராக எங்கே போயிடுறாங்கன்னு சொல்கிறாங்க, சீயோனுக்கு போயிடுறாங்க அப்படி சொல்கிறாங்க. பைபிள் அது கத்தாட்சி இல்லை. ஆனால் ஒருவேளை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கலாம், அவங்க உபவாசத்தில் கர்த்தரை தெளிவுபடுத்தியிருக்கலாம், எனக்கு தெரியல. இரத்த சாட்சி தேவன் அவ்வளவு மதிக்கிறார். ஆகவே தான் ஸ்தேவான் மரித்து அவருடைய உள்ளான மனிதன் பரலோகத்துக்கு போகும்போது இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு, எழும்பி நிற்கிறார். இதெல்லாம் உனக்கு புரியுதா? என்ன உண்டாக்குன தேவன் என்ன செய்கிறார், எனக்கு எழும்பி நிற்கிறாருங்கிறது எனக்கு ஆச்சரியமா இல்லையா? பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். நரைத்தவனுக்கு முன்பாக எழுமணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். நரைத்தவனுக்கு முன்பதாக. ஒரு ஆள் வயசான ஆளாக இருந்தால் அவன் படித்தவன் படிக்காதவன் கிடையாது. அவன் நரைச்சவனா, அது 70 வயசு ஆயிடுச்சா அவனுக்கு முன்னால் என்ன செய்யணும், எழுமணும். அதுக்காக 10 வயசுல சிலருக்கு இப்போ நரைச்சிருது, அதனால அவனுக்கு முன்னால் எழும்பிடாதீங்க. பைபிளில் சொல்லுதில்ல, நரைச்சவனுக்கு முன்பாக எழும்புன்னு சொல்லிட்டு. அதை புரிஞ்சுக்கிடணும். கர்த்தர் என்ன சொல்றாரு, வயதானவர்களை மதிக்க சொல்றாரு. இயேசு கிறிஸ்து யாரு, என்னை உண்டாக்கினவர், ஸ்தேவானை உண்டாக்கினவர். தனக்காக தன்னுடைய நாமத்தின் நிமித்தம் கல்லெறிப்பட்டு செத்த மரித்து போன அந்த ஸ்தேவானை வரவேற்கிறதுக்காக தேவன் என்ன செய்கிறார், எழும்பி நிற்கிறார். இது பாக்கியம்.
ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்காக மரிப்பது பாக்கியம், எல்லாருக்கும் கிடைக்காது. யார் மரிக்கணும் தேவன் சித்தம் வைத்திருக்கிறாரோ அவங்க தான் என்ன செய்வாங்க, மரிச்சு போயிடுவாங்க. எங்கே போவாங்க, அந்த சீயோனுக்கு போவாங்க. நமக்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஏன் இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்து பூரணம் அடைவோமாக, பூரணம் அடைந்தவராய் பரன் இயேசுவை போல் மாறுவோமாக. அப்படி பாட்டு, பூரணம் அடைந்தவராய் பரன் இயேசு போல் மாறுவாயா. இந்த பாட்டெலாம் ஞாபகம் இருக்கா? இரண்டாம் வருகையிலே கிறிஸ்தேசுவை சந்திப்பாயா, இரண்டாம் வருகையிலே கிறிஸ்தேசுவை சந்திப்பாயா, ரட்சிக்கப்பட்டாயா, மூழ்கி ஸ்நானம் எடுத்தாயா, ரட்சிக்கப்பட்டாயா, மூழ்கி ஸ்நானம் எடுத்தாயா, ஆவியின் அச்சாரத்தை அடையாளமாய் பெற்றாயா, ஆவியின் அச்சாரத்தை அடையாளமாய் பெற்றாயா, இரண்டாம் வருகையிலே கிறிஸ்தேசுவை சந்திப்பாயா, இரண்டாம் வருகையிலே கிறிஸ்தேசுவை சந்திப்பாயா. ஹல்லேலூயா. இந்த மாதிரி நான் பாட்டு படிக்கன்னு வைங்களேன், அந்த பாட்டை உங்கள் புஸ்தகத்தில் இருந்ததுன்னா டக்குன்னு எனக்கு எடுத்து கொடுக்கணும். அந்த புஸ்தகத்தை என்கிட்ட கொண்டு தரணும். ஏன்னா நான் படிக்க வேண்டிய அந்த பாட்டு ஸ்டான்ஸா அதில் இல்லை. பூரணம் அடைந்தவராய் பரனேசு போல் மாறுவாயா அப்படி இருக்கு அந்த ஸ்டான்ஸா அப்படி இருக்கு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, மூன்றாவது பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். தாவீதை குறித்து பார்ப்போமே. 1 சாமுவேல் 18:10-11 வாசிங்க. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டி அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். கர்த்தர் தாவீதோட கூட இருக்கிறார் என்றும். பிரைஸ் தி லார்ட். ஓகே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ யாரை பயப்படுத்துறா? சவுல் தாவீதை பயப்படுத்துறாரு. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்து கொண்டிருந்தான். சரி, சவுலின் கையில் என்ன இருந்துச்சு? ஈட்டி இருந்துச்சு. ஆக்சுவலாக சவுலின் கையில் என்ன இருக்கணும்? செங்கோல் இருக்கணும். சண்டை போட போகும்போது தான் என்ன இருக்கணும்? ஆயுதம் இருக்கணும். அப்போ இந்த மனுஷன் முதல்ல பிளான் பண்ணிட்டான். செங்கோலை தூக்கி ஒழிச்சு தூர வச்சுட்டு கையில் ஈட்டியை வச்சுக்கிட்டே இருக்கான். எதுக்கு? சமயம் வாய்க்கும் டப்புன்னு எரிஞ்சு என்ன செஞ்சிடணும்? தாவீதை கொன்னுறணும் அப்படின்னு சொல்லி. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். அப்போ இப்படி எப்படி இருந்திருப்பான்? சிரிச்சுக்கிட்டு இருந்திருப்பானா? பயந்துருப்பானா? பயம். எந்த நேரமும் காலி பண்ணி போடுவான். என்ன படால்னு வீசுறான். 19ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனத்தில் பாருங்க, திருப்பி அதே வேலையை பார்க்குறாரு பாரு. கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது. அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்துக் கொண்டிருந்தான். தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதினாலே அவன் எறிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. தாவீதோ அந்த ராத்திரி ஓடி போய் தன்னை தப்புவித்துக் கொண்டான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம ஏற்கனவே இந்த பாட்டை வச்சு நம்ம சிந்திச்சிருக்கோம். ஸ்தோத்திரம். நானுமே அப்படிதான் நினைச்சேன். அவர் ரொம்ப திறமைசாலி தாவீது அப்படின்னு. அப்படி திறமைசாலியாக இருக்க முடியாது. ஏன்னா ஒரு சின்ன ரூமாக தான் இருந்திருக்கும். அவர் அந்த கிளாட்சன் இருக்கிற இடத்துல இருந்து ஒருவேளை என்ன செஞ்சுருக்கலாம், அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசித்துக்கிட்டு இருக்கலாம். ஒரு ராஜா ஈட்டி எறிகிறதுல ரொம்ப திறமைசாலியாக இருப்பாங்க. வில்லு, குதிரை ஏற்றம்
ஈட்டி இதெல்லாம் ரொம்ப அவங்க திறம்பட இருப்பாங்க. இங்கேருந்து ஒரு ஈட்டியை தூக்கி வீசுறது அவ்வளவு கஷ்டமா ஈஸியா? ரொம்ப ஈஸி, டக்குன்னு பண்ணிடலாம். ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? அங்கேயும் அவன் பயப்படுற சூழ்நிலை வந்தால் கூட அங்கேயும் தேவன் என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார் தேவன். ஆனால் ஆக்சுவலாக அவர் என்ன செய்கிறாரு? கொல்லணும்னு தான் திட்டம் போடுறாரு. ஆனால் நம்ம பாயிண்ட்டுக்கு எப்படி எடுத்தோம்? பயப்பட்டிருப்பாரா? பயப்பட்டிருக்க மாட்டாரா? ஏன்டா இங்கே இருக்கிறோமோ தெரியல, பேசாமல் ஆடை மேய்ச்சிக்கிட்டு இருக்கலாம். இந்த அரண்மனைக்கு வந்ததுலேருந்து எனக்கு ஒரே பயம் பயம் பயம். அங்கே இருக்கும்போது சிங்கத்தை கொன்னேன், எனக்கு பயம் இல்லை. கரடியை பார்த்தேன், பயம் இல்லை. ஆனால் இந்த ராஜா பார்த்தா எப்போ பார்த்தாலும் செங்கோல் வைக்கிறதுக்கு பதிலாக ஈட்டியை வச்சுக்கிட்டே இருக்கானே, என்னை காலி பண்ணிடுவான் போலியே இவன் அப்படின்னு சொல்லி அவர் வேதனைப்பட்டிருப்பாரா? பயந்துருப்பாரா? நடுங்கி இருப்பார். ஹல்லேலூயா. ஆனால் தேவன் அண்ணன் அழகா கொண்டு போயிட்டாரு. அந்த பாட்டை படிங்க. குறி பார்த்து எரியப்பட்ட சவுலின் அம்புகள், திசை மாறி போன உங்க தயவு பெரியதே. திசை மாறி குறி பார்த்து எரியப்பட்ட சவுலின் அம்புகள், திசை மாறி போன உங்க தயவு பெரியதே. ஹல்லேலூயா. அதை படிச்சிருவோமா பார்த்து? குறி பார்த்து எரியப்பட்ட சவுலின் அம்புகள், திசை மாறி போக செய்த தயவு பெரியதே. குறி பார்த்து எரியப்பட்ட சவுலின் அம்புகள், திசை மாறி போக செய்த தயவு பெரியதே. ஒரு அடியின் தூரத்திலே கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்த தயவு பெரியதே. ஒரு அடியின் தூரத்திலே கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்த தயவு பெரியதே. இந்த தயவை பாட ஜீவன் உள்ளதே. ஹல்லேலூயா. குறிபார்த்து எரியப்பட்ட சவுலின் அம்புகள், திசை மாறி போக செய்த தயவு பெரியதே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் எரிஞ்சாரு கரெக்டா, தேவன் அப்படியே அதை திருப்பி விட்டுட்டாரு. ஹல்லேலூயா. அதே தாவீது கவன எரிஞ்சாரு, அது கொஞ்சம் விலகி போச்சு, கரெக்டா நெத்தியில படும்படி செய்தார். ஹல்லேலூயா. நமக்காக என்ன வேணாலும் செய்வார். சொல்லுங்க பக்கத்துல, உங்களுக்காக தேவன் என்ன வேணாலும் செய்வார். எவ்வளவு இறங்கி வரணுமோ அவ்வளவு இறங்கி வருவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏனென்றால் எனக்காகவே தான் அவர் வாழ்றாரு. ஹல்லேலூயா. எனக்காகவே தான் அவர் இருக்கிறார். என் நினைவாகவே அவர் இருக்கிறார். அவ்வளோ பெரிய தேவனுடைய பிள்ளைகள் நம்ம பயமுறுத்தினவர்கள் அப்படி தப்பி போயிட முடியாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ அடுத்தது என்ன தேவன் செய்கிறாருன்னு பாருங்க. 1 சாமுவேல் 18:12 வாசிங்க. 1 சாமுவேல் 18:12. தாவீதோட கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து ஆரம்பிச்சிட்டாரா? அடுத்தது பயந்தக்கு நேரம் முடிஞ்சு இப்போ அவருக்கு விருக்கு பார்த்து நடுங்கிறார். சிந்திச்சு பாருங்க, இவர் யாரு? ஒரு சாதாரண ஆட்டு இடையன், ஆடு மேய்க்கிறவன். இப்போ எங்க இருக்கிறாரு? அரண்மனைக்குள்ள இருக்கிறாரு. சவுலுக்கு எவ்வளவு போர் வீரர்கள் இருக்கிறாங்க. இவனை தூக்கி கொன்னுடுவான்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இவர் தான் அம்ப ஏழுன்னு அவசியம் இல்லை. யாரங்கே இவனை தூக்கிட்டு போய் என்ன செஞ்சிருங்க? பாலடைந்த களத்தில் போட்டு கொன்று விடுங்கள், பீஸ் ஆக்குங்கள், அதில் ஒரு பீஸை ஏன்ட்ட தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல எவ்வளோ நேரம் இருக்கும்? தொட முடியாது. ஹல்லேலூயா. அங்கே ஒரு கண்ட்ரோல் இருக்கு. அந்த கண்ட்ரோல் நம்ம பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. அந்த கண்ட்ரோலுக்கு மீறி யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இப்போ இவர் யாருக்கு பயப்படுறான்? சவுல் தாவீதுக்கு. 15 வசனம் வாசிங்க. 15. அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். 28. கர்த்தர் 29. ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து 1 சாமுவேல் 20:30-31. அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபம் உண்டவனாகி அவனை பார்த்து, இரண்டகமும் மாறுபாடும் உள்ளவளின் மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனாம். ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கிற நாள் வரையும்
நீயானாலும் உன் ராஜ்யபாரமானாலும் நிலைப்படுவதில்லை. இப்பொழுதே அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்றான். இது என்ன வார்த்தைகள்? பயத்தின் வார்த்தைகள். ஹல்லேலூயா. என்ன வார்த்தைகள்? பயத்தின் வார்த்தைகள். அவர் சொல்றாரு, ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரையும் நீயானாலும் உன் ராஜ்யபாரமானாலும் நிலைப்படுவதில்லை. இப்பொழுதே அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்றான். இவனை கொலை செய்கிறதுக்கே காரணம், கொலை செய்ய நினைத்ததுக்கே காரணம் இந்த தாவீதை குறித்த ஒரு பயம். தாவீது என்னைக்கு நம்ம ஆட்சியில நம்ம நீக்கி விடுவானோ, நம்ம பிள்ளை ஆட்சிக்கு வர முடியாதோ, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவருக்கு பயம். ஏன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், இவர் அபிஷேகம் பண்ணப்பட்டதை என்ன செய்திருப்பார், அறிந்திருப்பார். ஒரு கண்டிப்பா அறிந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அது முன்னால அறியல, ஆனா அது அபிஷேகம் பண்ணப்பட்டதை அறிந்திருப்பார். ஆகவே தான் சொல்றாரு, அவன் இருக்கிற வரைக்கும், ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரையும் நீயானாலும். யோசித்து பாருங்க, இவன் யாரு, யோனத்தான் யாரு? இவன் திருப்பி அதை தான் சொல்றான், இவன் ஒரு ஆட்டிடையன், ஆடு மேய்க்கிறவன். இவன் ஏதாவது சாதிச்சிட முடியுமா? ஒன்றும் சாதிக்க முடியாத எழுத்தின் பிரகாரம். ஆனா இவருக்கு பயப்படுறாரு. ஏனென்றால் தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய கரம், தேவனுடைய அபிஷேகம் இந்த தாவீதின் மேல் இருந்ததுனால தாவீதை தொடர்றதுக்கு என்ன செய்யறாங்க, பயப்படுறாங்க. ஏதோ ஒரு பயம் வருது, அல்லது ஈட்டி தான் போச்சு தூக்கிட்டு போக சொல்றதுக்கு சொன்ன மாதிரி எவ்வளவு நேரம் ஆகும்? அப்போ பாருங்க, தாவீத சவுல் பயன்படுத்தினாரு, தேவன் சவுலை பயப்படுத்தினார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். இந்த மாதிரி சில காரியங்கள் இருக்கு. இங்க பாருங்க, ஏசபேலை குறித்து பாருங்களேன். 1 ராஜாக்கள் 19:1-2 பாருங்க. 1 ராஜாக்கள் 19:1-2. எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். இது என்னது நீங்க சொல்லுங்க. இப்ப என்ன இதுக்கு ஒரு சின்ன ஹெட்டிங் போடுங்க. இந்த 2 வசனத்தை சேர்த்து ஒரு சின்ன ஹெட்டிங் போடுங்க. ஏசபேலின் பயமுறுத்துதல். நம்ம ஹெட்டிங்க்கு தகுந்தவாறு நீங்க கொண்டு வரணும். எச்சரிப்பு அதெல்லாம் இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். ஏசபேலின் பயமுறுத்துதல். யாரை பயமுறுத்துறா? அப்பா, எலியா தீர்க்கதரிசி நீ பயப்படுத்தி நீ வாழ்ந்துருவியா? நீ பிசாசின் மகள், அவர் ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய பிள்ளை, ஒரு கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரம். அந்த பாத்திரத்தை தொட முடியாத உன்னால பேசக்கூட முடியாத. நீ பேசிட்ட பரவாயில்ல, ஏன்னா நீ என்ன எதில் இருக்க, அரசாட்சியில் இருக்க, அரசாங்கம் உன் கையில் இருக்கு. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். இது எல்லாத்துக்கும் பொருந்தும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம கர்த்தருடைய பிள்ளையா இருக்கணும், அதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. அதுவும் கர்த்தரை பிரியப்படுத்தி வாழ்ந்தா இன்னும் எனக்கு கிரேடு கூடுது. தேவ பிள்ளையா இருப்பது ஒரு ஆசீர்வாதம். நல்லது. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுகிறது ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் நான் ஒரு பரிசுத்தவானாக இருப்பேன் என்றால், பாவத்துக்கு விலகி நான் வாழ்வேன் என்றால், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாக இருப்பேன் என்றால், உங்களுக்கு இருக்கிற கிரேடே தனி கிரேடு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படும் போது என் பேர் பக்கத்தில் என்ன போடுறாரு ஆண்டவர்? நீதிமான். சொல்லுங்க, நீதிமான்களே, நீதிமாட்டிகளே. ஹல்லேலூயா, நீதிமான்கள் போடுறாரு. நம்ம ஒரு டிகிரி முடிச்சா போடுறோமா இல்லையா? பிஇ என்னமோ போடுறோமா இல்லையா? அதே மாதிரி தேவன் போட்டுருவார். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ உடனே பிராக்கெட்ல என்ன வந்துடுது? நீதிமான். அதுக்கப்புறம் நான் கர்த்தருக்குள்ளாக வசனத்தின்படி நான் கீழ்ப்படிய ஆரம்பிச்சு ஒரு ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு வரும்போது அந்த நீதிமானை தூக்கிட்டு பரிசுத்தவான்னு போடுறாரு. ஹல்லேலூயா. நீதிமான் என்றால் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவன், பாவம் மன்னிக்கப்பட்டவன், அவ்வளவுதான். பரிசுத்தவான் என்றால் அவன் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவன், தேவனுக்கு பயந்து வாழுகிற ஒரு மனிதன். அவனுக்கு என்ன போடுறாரு? பரிசுத்தவான். ஆகவேதான் பரிசுத்தவாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுக்கு கூட பவர் நிறைய கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடைசியில் இங்க பாருங்க, இப்போ எலியா பயந்து என்ன செய்கிறாரு? பயமுறுத்துறாரு. எலியா என்ன செய்கிறாரு? பயந்து ஓடுறாரு. இவர் ஓடணும் அவசியமே இல்லை. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பெரிய பெரிய பாகால் தீர்க்கதரிசிகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. 400 பேர் 450 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னால பயப்படலை, தைரியமா இருந்தது மாத்திரமல்ல, வெற்றி அடைஞ்ச பிறகு அவ்வளோ வரையும் கொல்லுங்காரு. யார் கொடுத்த அதிகாரம்னு தெரியல, அவர் பாட்டுக்கு கொல்லுன்றாரு. இப்போ அதுதான் பிரச்சனை.
இப்போ பாருங்க, அவர் பயப்படுறாரு. அவர் என்ன செஞ்சிருக்கணும்? அவர் யார்? எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி! தைரியமா இருந்திருக்கணும். பயந்து ஓடி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் சோர்வான வார்த்தைகள்லாம் பேசுறாரு. போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ள, என் பிதாக்களை பார்க்கல நான் நல்லவன் அல்ல, அப்படியெல்லாம் புலம்பி தள்ளுறாரு. என்ன எடுத்துக்கோங்க ஆண்டவரே. என்ன சொல்றாரு? அவ கொல்றதுக்கு முன்னால நீர் என்ன எடுத்துக்கோங்க. அவருக்கு அப்படி ஒரு அவ கொன்றுவா கண்டிப்பா. அவ ஏசபேல் ஒரு மாதிரி ஆளு, ஒரு மாதிரி டைப்பு. அவ நினைச்சதை முடிக்கிறவா, பிடிவாதக்காரி. உண்மைதான், பிடிவாதக்காரி. ஆக்சுவலா ராஜ்யபாரத்துல ஆகாப் இருந்தாலும் ஆகாப் வந்து ஒரு பொம்மை தான். ஏசபேல் தான் ஃபுல் அதிகாரத்தில் அந்த அம்மா செயல்படுறாங்க. அந்த அம்மா சொல்கிறது தான் என்னது நடக்கும். ஆகவே தான் ரொம்ப பயப்படுறாரு மனுஷிக ரீதியாக. ஆனால் அவருக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. இதை மாதிரி தான் நாமும் சில காரியங்களுக்கு பயப்படுறோம். சில வியாதிக்கு பயப்படுறோம், சில காரியங்களுக்கு நம்ம பயப்படுறோம், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பயப்படுறோம், வேலை ஸ்தலத்தில் பயப்படுறோம், சில எஜமானுக்கு பயப்படுகிறோம். நம்ம பயப்பட கர்த்தருக்கு உண்மையாக நம்ம ஜீவிப்பான் என்றால் உத்தமனுக்கு டேஸ் டேஸ், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நம்ம உத்தமனாக இருந்தால் தேவன் நமக்கு நன்மையை வழங்காதிரார். ஹல்லேலூயா. உத்தமன், பரிசுத்தவான் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட அண்ணன் தம்பி மாதிரி சேர்த்துக்கலாம். உத்தமன், பரிசுத்தவான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ பயப்படுத்துறத பாருங்க. 1 ராஜாக்கள் 21:23. 1 ராஜாக்கள் 21:23. குறித்து கர்த்தர், நாய்கள் ஏசபேலை இஸ்ரவேலின் மதில்கள் அருகே தின்னும். அடிச்சிட்டாராடி. நீ என் பிள்ளையை கை வைக்கணும்னு நினைச்ச, என் பிள்ளையை அடிக்கணும்னு நினைச்ச, இந்த வாங்கிக்கோ. ஏசபேலையும் குறித்து கர்த்தர், நாய்கள் ஏசபேலை இஸ்ரவேலின் மதில் அருகே தின்னும். இது எது? எச்சரிப்பின் வார்த்தை, பயமுறுத்துற வார்த்தை. அப்படியா மனம் திரும்புவான்னு பார்த்தாரு ஆண்டவருக்கு. சச்சமே அப்படிலாம் சொல்லி பார்ப்பார். அப்படியா மனம் திரும்புவான். அவங்க அந்த அம்மா என்ன செய்யல, மனம் திரும்பவே இல்லை. 2 ராஜாக்கள் 9:33 பாருங்க, ரிசல்ட்டே வந்துட்டாங்க. 2 ராஜாக்கள் 9:33. அப்பொழுது அவன், அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். அப்படியே அவளை கீழே தள்ளினதினால் அவளுடைய ரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரித்தது. அவன் அவளை மிதித்து கொண்டு, போதும் ஹல்லேலூயா. அப்பொழுது அவளை கீழே தள்ளுங்கள் என்றால், அப்படியே அவளை கீழே தள்ளியிருந்தால் அவளுடைய ரத்தம் சுவரிலும் குதிரையிலும் தெரித்தது. எவ்வளோ பயங்கரமான காரியம். இந்த அம்மா யாரை டச் பண்ண நினைச்சாங்க? எலியாவை. பயமுறுத்தினாங்க, கொன்றணும்னு பார்த்தாங்க. ஆனால் அப்படியே ரிட்டர்ன் ஆகுது. ஹல்லேலூயா. பயமுறுத்தினவர்களை பயமுறுத்துகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. தைரியமாக போகலாம். யார் அடிச்சிருவானோ, கத்தி எடுத்து குத்திடுவானோ அப்படிலாம் பயப்படுறீங்களா? யாராவது இப்படி போகிறேன்னா எவனாவது பைக்கை விட்டு ஏற்றிடுவானோ, கார் வச்சு நம்மளை கொன்னுருவானோ, லாரி வந்து நம்ம முன்னால் வந்து நின்றுமோ, இப்படிலாம் பயப்பட வேண்டாம். இப்படியே பயந்துக்கிட்டு இருந்தோன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும். நம்ம தைரியமாக இருக்கணும். என்னை கவனிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், என்னை பாதுகாக்கிற ஒரு தேவன். பாதுகாக்கிறதுக்கும் அடுத்தது நமக்கு எதிராக வந்தவர்களை என்ன செய்கிறார்? பயமுறுத்துகிறார். அதுக்கும் மீறி என்ன செய்கிறார்? சில சமயங்களில் அவங்கள அடுத்த லெவலுக்கே கொண்டு போயிடுறாரு. அந்த அளவுங்க தேவ பிள்ளைங்கள். நான் சாதாரணமானவங்க அல்ல, நீங்கள் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னொன்று பார்த்துலாமா? பார்த்து முடிச்சிடுமா? சரி. 2 ராஜாக்கள் 20:1-3. 2 ராஜாக்கள், எசேக்கியா வியாதிப்பட்டு, 2 நாளாகமும் 2 நாளாக 20:1-3. இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட கூட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாதோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தார். இப்போ யோசபாத் பயப்படுகிற ஒரு நேரம், கலங்குகிற ஒரு நேரம். காரணம் என்ன? 3 ராஜாக்கள் ஒன்று போல சேர்ந்து வராங்க. மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர், அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள, அது சேயீர் மலை தேசத்தார். இன்னொரு இடத்துல சேயீர் மலை தேசத்தார்னு போட்டிருக்கு. சேயீர் மலை தேசத்தார்னா யாரு? ஏதோமியர், ஏசா வம்ச வழியின் உள்ளவர்கள். அம்மோனியர், மோவாபியர், ஏதோமியர் 3 பேரும் சேர்ந்து சண்டைக்கு வராங்க. முடியுமா? இவரால் நிற்க முடியுமா? யூதா வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு சின்ன நாடு. இஸ்ரவேல் தேசமே நம்ம ஸ்ரீலங்கா மாதிரி. உங்களை விளங்கும்படியே சொல்கிறேன். இஸ்ரவேல் தேசம் ஸ்ரீலங்கா மாதிரி. அந்த ஸ்ரீலங்காவை 10 ஒன்றாவும் 2 ஒன்றாவும் போட்டால் எப்படி இருக்கும்? அது எப்ராஹிம்னு சொல்லுவாங்க. அது இஸ்ரவேல் தேசம்னு வச்சுக்கோங்க. யூதா 2 கோத்திரம், சின்ன ஒரு நாடு. நான் நினைக்கிறேன் இந்த தூத்துக்குடி மாவட்ட அளவில் இருக்கும்னு நினைக்கிறேன்.
நான் கணக்குக்கு போல புரிஞ்சுக்கிற அளவு சொல்கிறேன். தூத்துக்குடி மாவட்ட அளவு என்ன செய்யும் இருக்கும், அதுதான் யூதா தேசம். இந்த தேசம் வந்து ஒரு 3 நாடு சேர்ந்து வரான்னு வச்சுக்கோங்களேன். பாகிஸ்தான், சீனா, ஒரு வடகொரியா, இந்த 3 சேர்ந்து வந்துச்சுன்னா நம்ம என்னத்துக்கு ஆகும்? தூத்துக்குடி பட்டணம் மேப்பிலே இல்லாமடி ஆக்கிடுவான். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவர் பயப்படுறாரு. ஹல்லேலூயா. பயந்து அவர் என்ன செய்கிறாரு? உபவாசத்தை கூறி ஒரு பெரிய ஜெபம் பண்ணுறாரு. கர்த்தரை சார்ந்து கொண்டார் பாருங்க. பயப்படுகிற வேலை வரும்போது தெய்வ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் என்ன செய்யணும்? கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். பயம் வந்தவுடனே அவர் என்ன செஞ்சார்? உபவாசம் இருந்து என்ன செய்கிறார்? ஜெபம் பண்ணுகிறார். ஒரு நல்ல ஜெபம். அந்த 12ஆம் வசனம் சூப்பர். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டு. நாம் எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, இந்த வியாதி வந்திருக்கு, இந்த பிரச்சனை வந்திருக்கு ஆண்டவரே, என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியலையே ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனே உதவி செய்ய ஆண்டவரே. எங்கள் கண்கள் உண்மைதான் நோக்கிக்கிட்டு இருக்கேன், என்னால் ஒன்றும் முடியல, நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியல. நீ சரியான பாதை காட்டு ஆண்டவரே, சரியான வழி நடத்தும் ஆண்டவரே. நான் எங்கே போகணும், என்ன பேசணும், என்ன சொல்லணும், என்ன செய்யணும் ஆண்டவரே, இறங்கும் இறங்கும். நம்ம அப்படி கூப்பிட்டா அங்கே தேவன் என்ன செய்வார்? நம்ம பயமுறுத்தினவர்களை அவர் பயமுறுத்துவார். ஹல்லேலூயா. அவர் எங்க பயமுறுத்துறார்? 22 இருந்து வாசிங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு ரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு ரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எப்படியெனில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்து குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு ரோதமாய் எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழிக்க தீர்ந்தபோது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கைகலந்தார்கள். இதெல்லாம் எப்படி? இதெல்லாம் நடக்கிற காரியமா? எவ்வளவு பெரிய அற்புதம் நடந்திருக்கு பாருங்க. 3 பேர் சேர்ந்து வராங்க. அம்மோனியர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார், ஏதோமியர். இப்போ என்ன நடக்குது? அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேர்ந்து சேயீர் மலை தேசத்தாரை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒருவேளை யூதா கோத்திரத்து ஆட்கள் மாதிரி தெரியுதோ என்னமோ தெரியல, போட்டு மலத்திட்டான். 2 பேரும் சேர்ந்து யாரை அழிச்சிட்டான்? ஏதோமியரை அழிச்சிட்டான். பிறகு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு அவனும் அத்தனை பேரும் செத்து போனான். டோட்டலாக வந்தவன் எல்லாம் காலி. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையை பயப்படுத்தின, தேவ பிள்ளைக்கு விரோதமாக வந்த 3 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு வந்த எத்தனை ரவுடி நமக்கு எதிராக வந்தாலும் தேவ பிள்ளையை தொட முடியாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதுதான் உண்மை. அப்போ நம்ம எதுக்கு அதிகமாக கான்சன்ட்ரேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்? என் வாழ்க்கைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என் பரிசுத்த வாழ்க்கைக்கு, என் உண்மைக்கு, என் நீதிக்கு, நியாயத்துக்கு, கர்த்தருக்கு பயத்துக்கு, இதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருந்தால் போதும், நான் தேவனுடைய பார்வையிலே ஒரு பெரிய மனிதனாக மாறுகிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட மனிதனே பெரிய மனிதன் தான். அதுக்கப்புறம் ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயந்து ஒரு வாழ்வான் என்றால், யோசபாத்தை குறித்து என்ன சொல்லியிருக்குன்னா, அவர் தேவனுக்கு பயந்த ஒரு மனிதர். ஹல்லேலூயா. பிரைஸ். அதை நீங்கள் முதல்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்கள் நடந்த வழியில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி சிறுவேருடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனையின்படி நடந்து கொண்டான். பிரைஸ் தி லார்ட். இதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எதுக்கு கான்சன்ட்ரேஷன் அதிகமாக பண்ணணும்? என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறது சரிதான். அதுக்கு முன்னாலே நான் அது காப்பாற்றக்கூடிய அளவு என்னுடைய வாழ்க்கை இருந்துச்சுன்னா, சில சமயங்களில் நான் ஜெபிக்காமலே கூட என்னை பாதுகாக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் உண்மை. ஜெபம் ரொம்ப அவசியம். நம்ம ஜெபிக்கணும், கண்டிப்பாக ஜெபிக்கணும். இவர் ஜெபிச்சார். இவர் தேவ மனுஷனாக இருந்தாலும் கூட என்ன செய்தார்? அந்த பிரச்சனை வந்த போது என்ன செய்தார்? ஜெபம் பண்ணினார், உபவாசம் இருந்தார். எல்லாரும் சேர்ந்து, அதான் பியூட்டிஃபுல்லா இருக்கும். யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண் ஜாதிகளும், அவர்கள் குமாரரோடும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். அவர் சொன்னா கேட்பாங்க, பாஸ்டர் சொன்னா கேட்பாங்களா? நீங்க தான் பதில் சொல்லணும். கனம் கோட்டார் அவர்களே, அவர் சொன்னா கேட்பாங்க. ஏன் கேட்பாங்க? தூக்கிடுவார். தூக்கி யாரெல்லாம் வரல, யார் நான் கூப்பிட்டது ஜெபம் பண்ண யார் வரல, அவங்கள சிறைச்சாலையில் போடுன்னு சொல்லிடுவார். அதுக்கு பயந்து வந்துடுவாங்க. பாஸ்டர் சொன்னால் அவருக்கு ஒரு வேலையே கிடையாது. அவருக்கு வேலையே அதுதானே. நம்ம போட்டுக்கிட்டு எதுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு? நம்ம நினச்சா போவோம், நினச்சா என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம், அப்படி நினைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, எல்லாரும் வந்துட்டாங்க அந்த கூட்டத்துக்கு, அந்த உபவாச கூட்டத்துக்கு எல்லாரும் வந்து ஆஜராயிட்டாங்க.
எதிரிகள் ஒன்று சேர்ந்தார்கள், யூதா கோத்திரத்தாரும் ஒன்று சேர்ந்தார்கள். இன்னைக்கு பிசாசு எப்படி இருக்கிறான் தெரியுமா? ஒன்று போல இருக்கிறான். ஹல்லேலூயா. நமக்கு தான் கேத்தலிக், புராட்டஸ்டன்ட், யெகோவா, 7ஆம் நாள் ஓய்வுக்காரர்கள், பெந்தேகோஸ்தே, 1000 பெந்தேகோஸ்தே இருக்கு. பிரைஸ் எல்லாம். அவன் பாருங்க பிள்ளையாருங்க, முருகங்க, என்னெல்லாமோ என்ன செய்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க. ஆனாலும் இந்து மதம் தானே சொல்ல வச்சுருக்காங்க. அவங்களுக்குள்ள எதுக்காக சண்டையே வர்றது இல்லையே. ஸ்தோத்திரம். ஒரு எசக்கியம்மன் கோயிலில் உள்ளவன் போய் இன்னொரு இது போய் சண்டை போட போகிறது இல்லையே. அவங்க எவ்வளோ ஐக்கியமாக இருக்காங்க. நமக்குள்ளே தானே 1000 பிரிவினை. ஒரே தேவனை வணங்குகிறோம், ஆனால் நமக்குள்ள 1000 பிரிவினைகள் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம ஆச்சரியமாக இருக்குது. ஸ்தோத்திரம். இந்த ஒன்னஸ், அவன் ஒன்னஸாக வரும்போது நாம ஒன்னஸாக சேர்ந்துட்டோம். அதான் அதோட காரியம். எல்லாரும் வந்துருங்கன்ட்டாரு. வேற வழி இல்லை. நம்ம கொஞ்சம் பேர் தான் இருக்கோம். நாம எல்லாரும் இணைந்திருப்போம். 3 தேசத்தார் கூடி வந்திருக்காங்க. நம்ம அட்லீஸ்ட் நம்ம ஜனமாக இணைந்து அவரை நோக்கி கூப்பிட்டாங்க பாருங்க. பயப்பட பண்ணினவர்களை பயப்பட பண்ணினார். ஆட்களை காலி பண்ணிட்டார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு பெரிய தேவன். ஹல்லேலூயா. தைரியமா இருக்கலாமா அல்லது சோர்ந்து போயிருக்க போறீங்களா? வியாதினால செத்து போயிடுவேன், வியாதி வரும், சாவ மாட்டீங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். வியாதியெல்லாம் கொஞ்சம் நம்மளை பயப்படுத்துறதுக்கு வருது, ஆண்டுடைய சமூகத்தில் இருப்பதுக்கு வருது. ஸ்தோத்திரம். வியாதி வந்ததுனால திடீர்னு பக்கத்து வீட்டுக்காரன் சண்டைக்கு வந்துடுவான், ஏதாவது ஒரு காரியத்துக்கு வந்துடுவான், என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவான்னு சொல்ல முடியாது. வேலை ஸ்தலத்தில் வந்துடுவாங்க, பிரச்சனைகள் வந்துடும். எது வந்தாலும் தேவன் தன்னுடைய பிள்ளையோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மோடு தான் இருக்கிறார். தேவன் நம்மோடுன்னு ஒரு சபை இருக்குல்ல. இயேசு நம்மோடு. ஆமாம், இயேசு நம்மோடு. சபையில் மாத்திரம் இயேசு அவங்களோடு இல்லை, இயேசு நம்மோடு. ஹல்லேலூயா. சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட என்னோடு, நீதிமானாய் இருக்கிற என்னோடு, தேவனுடைய வசனத்துக்கு பயப்படுகிற என்னோடு, பரிசுத்தவானாகி என்னோடு. சில சமயம் நம்ம வருத்தப்படுறோம், நம்ம பரிசுத்தவான்னு சொல்லிட்டா பெருசாக தப்பாயிருமா? சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளை தானே நீங்கள், வசனத்தின்படி வாழ முயற்சிக்கிறீங்கள, முயற்சித்து கொண்டு இருக்கிறோம் இல்லை. நீங்களும் நானும் பரிசுத்தவான்கள். அந்த ஸ்டாண்டர்டுக்கு வரணும். நீதிமான்கிறதுலையே உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. இரத்தத்தால் கழுவப்பட்டவன் நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. அடுத்த லெவலுக்கு வாங்கன்னு சொல்லுங்க. அடுத்த லெவலுக்கு வாங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அதுக்கு அடுத்த லெவல் அது. ஹல்லேலூயா. அப்படியே நான் வரும்போது நான் விசேஷமானவனாக மாறுகிறேன். என்னை சுற்றிலும் பாருங்க. இப்போ நம்ம மோடிஜி அவர்கள் எந்த காரில் வராங்க? குண்டு துளைக்காத காரில் வராங்க. ஸ்தோத்திரம். நான் என் கார் வாங்கும்போது 790, 7,90,000 எல்லாம் சேர்த்து. பிரைஸ் தி லார்ட். இப்போ கொண்டு கொடுத்தா 1.5 லட்சத்துக்கு கேட்கான். ஆனால் ஐயா வர்ற கோடு எத்தனையோ கோடின்னு சொல்கிறாங்க. எத்தனையோ கோடியாம். இப்போ நான் என் கார் போய்கிட்டு இருக்குன்னு வைங்களேன், அதுக்கு இருக்கிற பாதுகாப்பை விட என் காருக்கு பாதுகாப்பு அதிகம். ஹல்லேலூயா. என் காருக்கு மாத்திரம் இல்லை, தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு காருக்கும். அவர் மேலே குண்டு அடித்தா அந்த குண்டு தெரிச்சிருமா. ஆனால் என் கார் மேலே குண்டு என் மேலே எவனை அடிக்க மாட்டான். முதல்ல அந்த கதை இருக்கட்டும். ஒருவேளை அடித்தா திசை மாறி போயிடும். ஹல்லேலூயா. அவர் இதை அடித்து செதறோம். ஏன் இது அப்படி இல்லை, திசை மாறி போயிடும். ஹல்லேலூயா. உங்கள் இதுவும் அப்படி தான். ஹல்லேலூயா. பயப்பட வேண்டாம். பயந்துக்கிட்டே கார் ஓட்டினா காரே ஓட்ட முடியாது, எங்கேயும் போய் சேர முடியாது. பயந்துக்கிட்டே பைக் ஓட்டாதீங்க. சில ஆட்கள்லாம் பயந்துக்கிட்டே அப்படி ஆட்கள்லாம் நான் பார்த்துருக்கேன், எங்கேயாவது போய் மோதிடுவாங்க. பயம் இருந்துச்சுனாலே ஆவிக்குரிய ஜீவியத்திலும் வளர்ச்சி அடைய முடியாது. ஸ்தோத்திரம். பயமுறுத்தினவர்களை பயப்பட வைக்கிற தேவன். முழங்கால் போயிடும். ஸ்தோத்திரம். நேரம் அதிகமாயிட்டு ஜெபம் பண்ணி முடிச்சிடுறேன். நீங்கள் இன்னொருக்கா கேட்டுக்கோங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோசேப்பு, ஆபிரகாம், தாவீது, ஏசபேல், யோசபாத், இவங்களை குறித்து நாம் சிந்தித்தோம். பயப்படக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. ஆனால் யார் பயப்பட பண்ணணும்னு நினச்சாங்களோ அவங்க தான் பயந்தாங்க கடைசியில். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தைரியமாக நாம் இருக்கலாம். எதுக்கும் பயப்படாதீங்க. வியாதிக்கு பயப்படாதீங்க, பலவீனத்துக்கு பயப்படாதீங்க, யாராவது ஏதாவது வச்சிருவாங்களோ, சூனியம் வச்சிருவாங்களோ, பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தைரியமாக இருக்கலாம்.
சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நம்மை பாதுகாக்கிற தேவன், நம்மை பாதுகாக்கிற தேவன். எப்படியோ நடந்துச்சு, தேவன் இமைப்பொழுது கைவிட்டுட்டார் அப்படிலாம் சொல்லாதீங்க. தேவன் நம்மை கைவிட போவதே இல்லை. ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். பரிசுத்தவான்களை அவர் கைவிடுகிற தேவன் அல்ல, அவர் பரிசுத்தவான்களை அவர் காப்பாற்றுகிறார். அப்படியே வசனம் இருக்கு, தேவன் நம்மை இதுவரையும் வழி நடத்தினார், இதுவரையும் பாதுகாத்தார், இனியும் பாதுகாப்பார். எங்கள் நல்ல பிதாவே, நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பயப்படக்கூடிய சூழ்நிலைகள் எங்களுடைய வாழ்க்கையில் வருகிறது. மனிதர்கள் எங்களை பயப்பட வைக்கிறார்கள். ஆனாலும் கூட நீர் எங்களை ஆண்டவரை பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, எங்களை பயப்பட பண்ணினவர்களை நீர் பயப்பட பண்ணுகிறீர். எங்களுக்கு எத்தனை பாக்கியம். நாங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல என்று எங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் விசேஷமானவர்கள். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக ஜீவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தேவனால் பாதுகாக்கப்பட வேண்டியவன், தேவனால் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். அவன் கர்த்தருடைய பார்வையில் விசேஷமானவன். தொடர்ந்து சபை ஆசீர்வதியும். விசேஷமாக வருகிற வெள்ளி சனி ஞாயிறு நடக்கிற ஆண்டவரே இந்த விசேஷ கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. திரளா எல்லாரும் பங்கு பெற கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் என்றென்றைக்கும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென்.